கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஓம்காரியே வேப்பிலைக்காரி. ஓம்காரியே வேப்பிலைக்காரி. ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. வேலையிலே மனசு வச்சோம் முத்துமாரி. இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி. ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாட்டுமடி முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஏழைகளை ஏச்சதில்லை முத்துமாரி. நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லை முத்துமாரி. ஏழைகளை ஏச்சதில்லை முத்துமாரி. நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லை முத்துமாரி. வாழ வீட்டு வாழுகிறோம் முத்துமாரி. இனி வருங்காலம் எங்களுக்கு முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. சிவகாமி உமையவளே முத்துமாரி. உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. சிவகாமி உமையவளே முத்துமாரி. உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. மகராசன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் ஏற்க வேண்டும் கோட்டையேறி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஓம்காரியே வேப்பிலைக்காரி. ஓம்காரியே வேப்பிலைக்காரி. ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே. அம்பிகையே ஈஸ்வரியே. முத்துமாரி 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 அம்மா முத்துமாரி. செந்தூர பொட்டு அழகு உனக்கு சிங்கார பட்டு அழகு. நீ கையேந்தும் சூலம் அழகு உனக்கு நான்
அன்னை தமிழே என் ஆவில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு, கலப்பை ஏந்தும் கரங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் இயக்கும் காலம் இது, பசுமை நிறைந்த வயல்கள் எல்லாம் வீடுகளாய் மாறிய நேரம் இது, இனி தரணியில் கலனி செழிக்கவும் எங்கும் மங்களம் தங்கவும் தமிழனுடைய வாழ்வு சிறக்கவும் இனிய பெருமையான வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, எதற்காக இன்னைக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அழகான ஒரு தமிழ் வணக்கம் சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பே ரொம்ப ஒரு அழகான ஒரு தலைப்பு. முதல்ல நிர்வாக குழு விழா கமிட்டியாளருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய தலைப்பு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, திருமணத்திற்கு முன்பா பெண்பா, ஆண்களா பெண்களா, அந்த காலமா இந்த காலமா, பழமையா புதுமையா, இப்படிலாம் பேசி நிறைய டாபிக்ல பேசிட்டு இன்னைக்கு முதலாக ஒரு அழகான ஒரு தமிழ் பட்டிமன்ற தலைப்பு எடுத்திருக்கோம். தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பட்டிமன்ற தலைப்பு. நான் முதல்ல உங்ககிட்டே கேட்கிறேன், இன்றைய சூழலில் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு வளர்கிறதுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தட்டை கொடுங்க பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் வளர்கிறதே கொஞ்சம் சோகமான நிலைமையில தான் இருக்கு. தமிழ் கலாச்சாரம் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறதுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தட்டை கொடுங்க பார்க்கலாம். நெகட்டிவ்க்கு தான் கொஞ்சம் கைத்தட்டல அதிகமா இருக்கு, தேய்கிறது. ஏன்னா எத்துணை கடவுள் இருந்தாலும் எனக்கு இந்த மேடையில பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையா இருக்கு. ஏன்னா எத்துணை கடவுள் இருந்தாலும் தமிழ் கடவுள் அப்படின்னா யார சொல்றோம்? முருகரை சொல்றோம். ஏன் தமிழ் கடவுள் முருகரை சொல்றோம்? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? முருகா 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 அப்படின்னு சொல்லி பாருங்களேன். மூ என்ற எழுத்து மெல்லினத்தை குறிக்கும், ரூ என்ற எழுத்து இடையினத்தை குறிக்கும், கா என்ற எழுத்து வல்லினத்தை குறிக்கும். பெயரிலேயே தமிழ் இலக்கணத்தை கொண்டுள்ள ஒரே கடவுள் நம்மளுடைய முருகப்பெருமான் என்பதனால்தான் தமிழ் கடவுள் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட தமிழ் கடவுளுக்கு படை தலைவனாக இருந்த வீரபாகு இளைஞர் நற்பணி மன்றம் அப்படின்னா சும்மாவா? சும்மா அதிருது இல்ல? யோசிச்சு பாருங்க. அருள்மிகு முத்து விநாயகர் முத்தாரம்மன் கோவில் கொடை விழா, கடையநல்லூர் முத்து கிருஷ்ணாபுரம். அருமையான அந்த கொடை விழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேனை தலைவர் அவர்களுக்கும், விழா கமிட்டியாளர்களுக்கும், பக்த கோடிகளுக்கும், ஆண் சிங்கங்களுக்கும், பெண் தங்கங்களுக்கும், சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும், இளைஞர் பட்டாளத்துக்கும், முன்னாள் இளைஞர்களுக்கும், வருத்தப்படாத வாலிபர் சங்கங்களுக்கும், அக்காமாருக்கு தங்கச்சிமார்களுக்கு எல்லோருக்குமே எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா காந்திஜி நூல் நிலையம், அந்த வைமு படிப்பகம், அந்த நூல் நிலையத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் ஒரு பெரிய கைத்தல கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சார். இன்னைக்குள்ள தலைமுறைக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க பாரு. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது எப்படி அப்படின்னாரு பாரதிதாசன். அப்படிப்பட்ட அந்த நூலகம், இந்த புத்தகத்தை நீங்க பாருங்களேன். இந்த புத்தகத்தை மேலிருந்து கீழாக படிக்க படிக்க உங்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேலாக உயரும் அப்படிங்கிறதா உண்மை. குழந்தைகளுக்கு யோசிச்சு பாருங்க. புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுதான் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகம் 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது, 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகி விட முடியாது. ஆனா 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு அருமையான காந்திஜி நூல் நிலையத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே நாங்க போன வருஷம் வந்திருக்கிறோம். நீங்க எப்படி ரசிப்பீங்க அப்படின்னு எங்க நீலவேணிலாம் சொல்லி கூட்டு வந்திருக்கேன். எங்க அக்காமாரெல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்கம்மா, அவ்வளவு தூரம் நீலாம் சூப்பரா ஜோக்குனா அவ்வளவு ரசிப்பாங்க அப்படின்ட்டு நான்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். பிரபு சார் இன்னைக்கு இந்த மேடைக்கெல்லாம் ரொம்ப எல்லாருமே புதிய பேச்சாளர்கள். எங்களுடைய நோக்கம்ங்கிறது உங்களை நல்லா ரசிக்கணும், சிரிக்கணும் அப்படிங்கிறது தான். ரைட்டா? இப்ப இத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறீங்கல்ல, ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். யார் அதிகமாக மேக்கப் போடுவா, ஆண்களா பெண்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் கன்ஃபார்மே பண்றான் அப்படின்னு சொல்றான். ஒரு ஒத்துக்கிட்டேன் சார். உண்மையில 2 பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்புனான்னா அவன் கடத்தெருவுக்கு போறான்னு அர்த்தம். அதுவே ஒரு பொம்பளை புள்ள மேக்கப் போட்டு கிளம்புனானா எவனையும் நடுத்தெருவுக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம். கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நடுத்தெருவுக்கு வந்த கோஷ்டின்ட்டு அர்த்தம். ஆனா இதுக்கெல்லாம் பெரியவங்க கைத்தட்டல் வாழும் பார்த்திருக்கேன். சின்னஞ்சிறிய அரை டவுசர் முக்கா டவுசர்லாம் கைத்தட்டிட்டு இருக்கு. என்னடா
சத்தியமாக இன்னைக்கெல்லாம் பெரியவங்ககிட்ட நான்லாம் பேசிடுவேன். நான் பயப்படுற ஆள் யார் தெரியுமாக்கா? இந்த முன்னாடி உட்காந்துருக்கான்ல, இவனை பார்த்தா தான் எனக்குலாம் அப்படி அள்ள விடும். நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டேய் நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியான்னு சொன்னாம் பாரு, ஒத்த வார்த்தைக்கா. நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன்கான்ட்டா. பாத்தீங்களா? இந்த ஆன்லைன் கேம்லாம் நீங்க விளையாடுவீங்களா தங்கம்? விளையாடுவீங்களா? அதுவும் சத்தியமா எங்க அக்கா மாரு முகம்லாம் கொஞ்சம் பீதி எறிஞ்சிட்டு இருக்கு. ஏன் தெரியுமாப்பா? ஏன்னா லீவு விட்டாச்சு. இதுகளை கட்டி சமாளிக்கணும்னா எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் நீங்க கேட்டு பாருங்க. எப்படா ஸ்கூலை திறப்பாங்க? கொரோனா லாக்டவுன்ல எங்க கோவில்பட்டி பக்கத்துல ஒரு அம்மா அந்த அம்மன் கிட்டே வேண்டிருச்சு, ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 போற்றி. அந்த அளவு கும்பிட்டுருக்குன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பிக்கல் புடுங்கல்ன்ட்டு அர்த்தம். டே ஆன்லைன் கேம் விளையாடாதடா, ஒரு நாள் தோப்ப ஒரு நாள் ஜெயிப்பேங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமாக்கா? அதனால தான் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளையாடுறேன்காங்க. எவ்வளவு யோசிக்கிறான் பாருங்க. ஆனா நம்ம கார்ல நம்ம இறங்கி வந்தோம்ல, ஒரு பையன்கிட்ட குடுகுடு ஓடி வந்தா, அக்கா நீங்க தானே டிவியில பேசுவீங்கன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம். டேய் தங்கம், நீ என்ன சன் டிவியில பாத்திருக்கியா இல்லாட்டி விஜய் டிவியில பாத்திருக்கியான்னு கேட்டேன். சொன்னாம் பாரு ஒத்த வார்த்தை, இல்ல நீ தானே டிஸ்கவரி சேனல்ல கூச்சு போவன்ட்டாங்க. அவனைத்தான் அரை மணி நேரம் தேடிட்டு இருக்க. இந்த அது கையை வேற நீ தட்டிட்டு இருக்கிறான் பார் இன்னைக்கு. ஆனா பெரியவர்களை விட இந்த இளம் தலைமுறை, இந்த சின்ன குழந்தைகள் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க பார்த்திருக்காங்க. அதுக்காகவே ஒரு பெரியவங்க எல்லாரும் ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். அழகான விஷயம். நான் மேடையில் இன்னைக்கு பேச முடியல சார், பேச வேண்டாம், ஒரு பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சேன். கம்மலா நான் இருந்தா அப்படின்னு இல்ல, இந்த மாதிரி ஒரு பையன் கீழே இருந்து படார் நினைச்சு அதை அடகு வைக்க நான் இருக்கேன்க்கா அப்படின்ட்டான். அதனால இதெல்லாம் நீங்க கோல்டுன்னு நினைச்சிடாதீங்க. பூரா கூறு 10 ரூபான்னு கவரிங் கலர்ல வாங்கி நாங்க போட்டுட்டு வந்திருக்கோம்னா, இன்னைக்கு பசங்களை சமாளிக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? உலகத்தில் அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு எது சொல்லுங்க பார்க்கலாம்? உலகிலேயே அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு எதுனா இந்தியா. உலகிலேயே அதிக கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கும் மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்ங்க. அப்படின்னு ஏன் பேர் வச்சான் தமிழன்? அரசனும் ஆண்டியாவான் என்பதை உணர்த்துவதற்காக வச்சா. அப்புறம் என்னது? ஏன் பேர் வச்சான்? இருப்பவன் அடுத்தவருக்கு கொடுத்து ஈய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வச்சான். அப்புறம் என்னது? உழைப்பே ஊக்கம் தரும் என்பதை உணர்த்துவதற்காக வச்சான். அப்புறம் என்னது? எதையும் ஏன் என்று ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வச்சான். அப்புறம் என்னது? தமிழ்ல நான் அப்படிங்கிற ஒரு பொருள். எவன் மற்றவரோடு அப்படி பெரிய விஷயம் இல்லாம நான் தாங்கிற ஒரு ஆணவத்தோடு இருக்கிறானோ அவன் மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவான் என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஐய மட்டும் தனியா வச்சான். அப்புறம் என்னது? ஒழுக்கமே ஓங்கும் என்பதை உணர்த்துவதற்காக வச்சானா. அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. ஒரு நிமிஷத்துல எனக்கு ஸ்கூல் பால்வாடி எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அழகான ஒரு தமிழ் பாடலோடு நான் இன்னைக்கு பட்டிமன்றத்தோடு இணைந்து நான் பேசலான் இருக்கிறோம். அதனால ஒரு தமிழ் பாடலோடு ஆரம்பிச்சிடலாமா? மூத்த இனமாய் முதலில் விழித்தோம், ஆண்ட இனமே எழுந்து விடு, இனி சிறகை விரித்து வானில் பரப்போம், தரணியை தமிழனை ஆள விடு. கலம்பக பாடிய தமிழர் இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி, கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி. அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரிவது வளர்ச்சி, கைபேசி உரையாடலும் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி. கல்வி மொழியில் தமிழில்லை, ஆட்சி மொழியில் தமிழில்லை, அலுவல் மொழியில் தமிழில்லை, பல அயலார் மொழியே நம் தொல்லை. நீதி மொழியில் தமிழில்லை, வீதி மொழியில் தமிழில்லை, கோவில் மொழியில் தமிழில்லை, பலர் வாயில் தமிழை நுழைவதில்லை. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே தமிழே வணக்கம் அப்படின்னு தமிழ் வணக்கத்தோடு நம்ம உற்சாகமா ஆரம்பிக்கலாம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யாரெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம்? 23 பேர், 45 பேர். உங்களுக்கே ஒரு பெரிய ஜோரா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஆனா நான் சொல்றேன், யாரு உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க தெரியுமா?
யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆகுறாங்களோ அவன் தாங்க உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க. என்கிட்ட படிச்ச ஒரு பையன்கா முட்டை மார்க் எடுத்திருந்தான். டேய் முட்டை மார்க் எடுத்திருக்கே, எப்படிடா அவங்க அப்பாட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வருவேன்? அதெல்லாம் சொல்லிடுவாங்கக்கா. எங்க அப்பா கிட்ட போய் என்னடா முட்டை மார்க் எடுத்திருக்கா அப்படின்னா இது ஓ கிரேடுன்னு சொல்லி ஏமாத்து கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற. ஆம்லேட் போட்டா முட்டைய காணும், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், பூட்டை திறந்தா வீட்டை காணும், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். இந்த பாட்டு வந்த புதுசுலாம் இப்ப எவ்வளவு ட்ரெண்டிங்கா இருந்துச்சு, இப்பெல்லாம் அட்ரஸே இல்லாம கிடக்குது. ஆனா உண்மையிலே அழகா அந்த குழந்தைகள்லாம் சொன்னாங்க, பெரிய பிள்ளை ஆகி நீ என்ன பண்ண போற? டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, விவசாயி, மிலிட்ரி? வருங்கால தங்கத்துக்கு ஒரு ஜோரா ஒரு கைத்தல் கொடுங்க. வருங்கால மிலிட்ரி மேன் பவீனுக்கு ஜோரா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஏக்கா பவீன் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? எங்க இருந்தாலும் கைகளை உயர்த்தவும். ஆக ஆக அற்புதமான ஒரு தங்கத்தை பெற்றிருக்கீங்கக்கா. மிலிட்ரி மேன் சொன்னா பாத்தீங்களா, வெரி குட். உண்மையிலேயே கியூட்டா சொன்னான். முந்தானத்து இப்படிதான்க்கா பரமக்குடியில பட்டிமன்றம் இந்த மாதிரி ஒரு பையனை எழுப்பி கேட்டேன், டே நீ பெரிய பிள்ளாயி நீ என்ன பண்ணுவ? டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, இல்ல தம்பி சொன்ன மாதிரி மிலிட்ரி ஆக போறியா, என்ன பண்ணுவ? அக்கா நான் கல்யாணம் பண்ணுவேன்கான்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இல்லடா கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன். பெரிய பிள்ளையாயி நீ என்ன ஆக போற? நானும் மாப்பிள்ளையாவேன்கா. இல்லடா பெரிய பிள்ளையாயி உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போற? எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேன்கா. டே உங்க அம்மா அப்பா உன்ட்டு என்னடா எதிர்பார்ப்பாங்க? எங்க அம்மா அப்பா நல்ல பேரம்பேத்திகளை எதிர்பார்ப்பாங்கக்கா. டே உன் வாழ்க்கை லட்சியம்னு இருக்குல்ல அதை சொல்லுடா அப்படிங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் போதும்க்கா. 2 பிள்ளை பெக்கணும், அதுக்கு ரமேஷ் சுரேஷன் பேர் வைக்கணும், எல்ஐசி இன்சூரன்ஸ் இருக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அடுக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்க குழந்தைகளுக்கு மத்தியில் வருங்கால மிலிட்ரி மேன் ஆவன்னு சொன்ன அந்த பவீனுக்கு ஒரு ஜோரா ஒரு கைத்தல் கொடுங்க. எவ்வளவு தூரம் இன்னைக்கு நம்ம நாட்டுல முதல்ல சிரிக்க முடியுதா? நம்ம நாட்டோட நிலைமை என்ன? கோயிலுக்கு போனா செருப்பை காணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்பை காணும், சாமியாட்ட போனா கற்பையா காணுங்கிற நிலைமையில நமக்கு இருக்கிறோமே. அப்ப உண்மையில சிரிப்பு, இன்னைக்கு சிரிப்பை தொலைச்சிட்டு இருக்கிறோங்க. ஒரு நாட்டுப்புற கவிஞன் நாட்டோட நிலைமையை பத்தி என்னன்னு சொன்னாங்க. நாடன்ப நாடா வளத்தன்ப நாடல்ல, நாட வளம் தரு நாடு என்று சொன்னான் வள்ளுவன். நாட்டோட நிலைமை பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, குத்து சம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே, ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே, ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. கான்வென்ட் காலேஜ் கட்டி வைக்கிறா, கான்வென்ட் காலேஜ் கட்டி வைக்கிறா, காசு பணம் இல்லையனா எட்டி ஒதுக்கிறா, ஐயா காசு பணம் இல்லையனா எட்டி ஒதுக்கிறா. நாங்க எம்ஏபிஏ, நாங்க எம்ஏபிஏ, நாங்க எம்ஏபிஏ படிச்சு புட்டோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம், நாங்க எம்ஏபிஏ படிச்சு புட்டோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கவிஞன் நாட்டோட நிலைமையை சொன்னான். எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுடா? பால் தர பயன்படுகிறது. அழகா எங்க கோயில்பட்டியில் ஒரு பையன் என்ன எழுதுறான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறது எழுதி வச்சிருக்கான். இங்கெல்லாம் உங்க வீட்டில் எப்படிடா கூப்பிடுவாங்க உங்க பேரண்ட்ஸ்? உங்க பெற்றோர்கள்லாம் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? எருமையா? அவ்வளோ அழகா சொல்றான், எருமை எந்திரி. அப்படிலாம் நீ எழுப்பக்கூடாதுங்க. அழகா தங்கமா அப்படி தங்க பிள்ளை எந்திரிடா தங்கம் அப்படின்னு சொல்லி எழுப்பணும். இனிமே தானே இருக்குது உங்களுக்குலாம் நிலைமை. சத்தியமா அந்த குழந்தைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு தில்லுனா யாருக்கு இருக்கு? ஆண்களை விட பெண் பிள்ளைகளுக்கு, அதோட அம்மாக்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இந்த பசங்களை சமாளிக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா தமிழ் படித்தால் வாழ முடியுமா என்று கேள்வி கேட்டவர்களுக்கு மத்தியில் தமிழ் படித்தால் விண்ணையும் மண்ணையும் ஒரு சேர ஆள முடியும் என்று நிரூபித்தவர் தான் ஆவுல் பக்கீர் ஜெயலலாபுதீன் அப்துல் கலாம் என்று சொன்னால் கலாம் வழிவந்த அன்பு பசங்க. நீங்களாம் உண்மையில அழகா ரசிப்பீங்கடா. தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா அதெல்லாம் இருக்கட்டுங்க. உண்மையிலேயே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யார் மனசு பெருசு? பெண்கள் மனசுதான் பெருசுனா ஒரு ஜோரா ஒரு கைத்தள்ளி கொடுங்க பார்க்கலாம்.
பரவாயில்ல. இப்ப ஆண்கள் கூட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, சேர்ந்துருச்சு. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்கள் மனசுதான் பெருசுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பட்டிமன்றமே இவனை வச்சுதான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், யார் மனசு பெருசுனா ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் அக்கா மண்ணவாரி தூத்துறாதக்கா, உண்மையை சொல்றேன், பெண்கள் மனசை காட்டிலும் ஆண் சிங்கத்தோட மனசு தாங்க சத்தியமா பெருசுன்னு நான் சொல்லுவேன். எதற்கு ஆண்கள் மனசு பெருசுங்கிற? பெண்கள் மனசுல யார் வச்சிருப்போங்க? கல்யாணம் ஆகாட்டி காதலன், அப்பலாட்டி அம்மா அப்பா. கல்யாணம் ஆயிட்டா கட்டின புருஷன், அவன் கருப்பு கட்டின புருஷன் கருப்போ சோப்போ லூசோ குசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவனோ, தொப்பை இல்லாதவனோ, கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ, 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் வாழ்றோம். காதலன் அப்பலாட்டி கட்டின புருஷன். ஏன் ஆண்கள் மனசு பெருசுங்கிற? ஆண்கள் மனசுல யார் இருப்பாக்கா? காதலி இருப்பா, காதலியோட ஃப்ரெண்டு இருப்பா, மனைவி இருப்பா, மனைவியோட தங்கச்சி இருப்பா, எய்த்த வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, சைடு வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, ஹன்ஷிகா, மோத்வானி, நயன்தாரா, கீர்த்தி, சுரேஷ், பறவை, முனியம்மா, எல்லோரையும் வைத்திருக்கக்கூடிய ஆண்களின் மனசா சத்தியமா பெருசுனா இப்ப பெண்கள் நீங்க ஜோரா கைத்தல கொடுக்குறாங்க. கரெக்டா சொல்றாளையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதற்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்லலக்கா. ஒரு பேருந்து போகுது, ஒரு பஸ் போகுது, ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறுதாங்க, உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் தான் உடனே எந்திரிச்சு நின்று இடம் கொடுப்பீங்க. இதற்காகவே ஆண்கள் மனசு பெருசுங்களாங்க. தாத்தா, நீங்க அந்த காலத்துல எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க? அடக்கமான பொண்ணு. இப்படிதான் இன்னைக்குள்ள ஒரு பையன் அடக்கமான பொண்ணு வேணும்னு கேட்டிருக்கா, நேரா சுடுகாத்து கூட்டு போயிருக்கிறார். ஐயர், இதை விட அடக்கமான பொண்ணு இந்த உலகத்திலே இல்லையங்க அப்படின்ட்டு நேரா கூட்டிட்டு போயிருக்கு. பொதுவா என்ன சொல்றாங்க? நல்ல பொண்ணு, குணமான பொண்ணு, அடக்க ஒடுக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு, இப்படிதானே கேட்கறாங்க. இன்னைக்கு ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டே தங்கம் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டா? அக்கா எனக்கு நிலா மாதிரி பொண்ணு வேணும்னா. இல்லக்கா நைட்டுக்கு மட்டும் வரணும், காலையில போயிடணும் அப்படிங்கிறான். வாயை திறந்தா சண்டை 24 மணி நேரமும் போடுறான், அவகிட்ட எப்படிக்கா இருக்க முடியுது அப்படின்னு கேட்கறான். ஆனா அந்த காலத்துல காற்று அப்படிங்கிற ஒரு பாடல் சினிமாவில் எடுத்துக்கோங்களேன். நீங்க என்ன பாட்டு கொடுத்தீங்க ஐயா? காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்லா இருக்குல்லையா? அதே காத்தெடுத்து இன்னைக்குள்ள 2K கிட்ஸ்ல போட்டிருக்கான் ஐயா. தமிழ் கலாச்சாரம் எங்க வளர்ந்துக்கிறது நீங்க பாருங்க. என்ன பாட்டியா போட்டிருக்கா பாருங்க. காத்து மேல காத்து சைல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைல பார்த்தா குப்பம் மேடுமா, பச்சை கலப்பு பிரியாணி, அச்சுக்கிட்ட அரியாணி, கச்சா மேங்கோ ஃபைட்டுமா, போலீஸ் மாமா கெஞ்ச விட்டார், கெஞ்ச. பட்டை சோம்பு கசகசா எழுதுறான்னு கேட்டா பட்டை சோம்பு கசமுசான்னு எழுதி வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. எங்க ஒரு பேப்பர் திருத்திட்டே இருக்கிறாரு, திருவள்ளுவர் தீவிர விஜய் ரசிகர் அப்படின்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா சொல்ற? என்ன சொன்னான் தெரியுமா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. அன்னைக்கே திருவள்ளுவர் துப்பாக்கி படத்தை எழுதியிருக்கிறார்னா திருவள்ளுவர் தீவிர விஜய் ரசிகருங்கிறாங்க. இது சொல்லிட்டு இருக்க பின்னாடி இருக்க ஒரு பையன் படம் நினைச்சா சார், இதெல்லாம் இல்லைங்க, திருவள்ளுவர் அஜித் ரசிகர் அப்படின்னா. என்னடா சொல்ற? தல ரசிகர். ஆமா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அன்னைக்கே தலையை பத்தி நம்ம தலை எழுதியிருக்காரு பாத்தீங்கல்ல, எப்படிப்பட்ட விஷயம் இது. பரவாயில்லங்க. இந்த 2 பையன் பக்கம் அந்த பிறகு 3ஆவதா ஒருத்தன் எஞ்சான். திருவள்ளுவர் விஜய் ரசிகரும் இல்ல, அஜித் ரசிகரும் இல்ல, திருவள்ளுவர் நயன்தாரா ரசிகர் அப்படின்னா. என்னடா சொல்ற? வாத்தியார் பதறிட்டு கேட்டார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிதுன்ட்டு போயிட்டான். உண்மையில திருவள்ளுவர் இன்னைக்கு இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு உண்மையிலே அருமையான ஒரு நாள். விழா கமிட்டியால தெரிஞ்சு இன்னைக்கு நாளை தேர்ந்தெடுத்தாங்களான்னு தெரியல. மே 1 என்ன நாள்? உழைப்பாளர் தினம். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அடஹோயா, அட உழைப்பாளே இல்லாத பேருதான் எங்கும் இல்லையா, அடஹோயா, அட சாமியோ சாமி எப்படி இருந்துட்டா சாமி, பூமியோ பூமி எங்களை நம்பித்தான் பூமி, வீரர் வாழ்வதே எங்கள் வியர்வையில் தான், உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அடஹோயா. உழைப்பாளர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் எல்லாரும் கொடுத்துடலாமா? மே 1 உழைப்பாளர் தினம். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உயர்ந்த மனிதன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உழைக்கும் வர்க்கத்துக்கு பெரிய 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 ஜோரா ஒரு கைத்தல் கொடுத்துடலாம். டை கட்டி வேலை செய்யும் படிப்பாளியை விட, டை கட்டி வேலை செய்யும் படிப்பாளியை விட
யார்கிட்டையும் கை கட்டாம வேலை செய்யும் உழைப்பாளிகள் தான் பெஸ்ட் நிரூபிக்கக்கூடிய அருமையான ஒரு ரசிக பெருமக்கள். இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய காந்திஜி நூல் நிலையம் மற்றும் வைமு படிப்பகத்தோட தலைவர் மரியாதைக்குரிய திரு எம் மாரியப்பன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தறல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பொருளாளர் மரியாதைக்குரிய சரவணகுமார் சார் ஐயா அவர்களுக்கும் பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டோம். அதே போல கௌரவ தலைவர் டாக்டர் சித்திரை கண்ணு சார் அவர்களுக்கு எங்களை ஃபோனில் தொடர்பு கொண்டதுலேருந்து நீங்கள் நல்லபடியாக வரணும், எங்கள் ஊரில் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு பண்புக்குரியவர்னா சித்திரை கண்ணு சார், அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லிடுறோம். அதே போல் 15வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் செயலாளர் காந்திஜி நூல் நிலையத்தோடைய மரியாதைக்குரிய திரு எஸ் சங்கர நாராயணன் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய பலத்த கைத்தல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துணைத் தலைவர் முத்தையா சார் அவர்களுக்கும், பெருமைக்குரிய துணை செயலாளர் இசக்கியப்பன் ஐயா அவர்களுக்கும், மேலும் கமிட்டியில் இருக்கக்கூடிய சமுதாய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் சிறப்பாக 10ஓட 11 வாழ்றதை விட கெத்தோட தனியாக இருக்கக்கூடிய சேனை தலைவர் வீரபாக இளைஞர் நற்பணி மன்றத்தில் உள்ள அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா படிப்பு இருந்தா 10 பேருக்கு சொல்லிக் கொடு, பணம் இருந்தா 10 பேருக்கு அள்ளி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த விழா கமிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தான். ஏன்னா இன்னைக்கு சிரிக்க முடியுதா? ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்கங்க. ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சிரிக்கக்கூடிய நல்ல எண்ணத்துக்கே ஒரு பெரிய பாராட்டுகள். நம்மளுடைய பேச்சாளர் பெருமக்களை அறிமுகப்படுத்தி முன்னுரைக்கு நிறைவு செய்யலான் இருக்கிறேன். தமிழ் கலாச்சாரம் இன்றைய சூழ்நிலையில் தேய்கிறதே என்று பேசுவதற்காக விஜய் டிவி கலக்க போது யாரில் நீங்க சாரை பார்த்துருப்பீங்க. நல்ல அருமையான ஒரு குரல் வளம், நல்ல அழகா பாடுவாங்க, நல்ல ஒரு பண்புக்கும் நல்ல ஒரு மனிதருக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய விஜய் டிவி கலக்க போது யாரு புகழ் எங்களுடைய தாடி ஈரோடு பிரபு சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தொழில் கொடுத்துடலாம். அருமை சார். உண்மையிலே அவர் இல்லாட்டி அந்த ஜிப்பாவை பார்க்க முடியாது, ஜிப்பா இல்லாட்டி அவரை பார்க்க முடியாது. ரெண்டும் கலந்து கர்ணன் கவச குண்டலம் மாதிரி ஒன்னோடு ஒன்னாதான் பின்னி பிணைந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியது யார் அப்படின்னா நகைச்சுவை பட்டாசு, நகைச்சுவை புயல், நகைச்சுவை சூறாவளி, நகைச்சுவை இமயம்னே சொல்லலாம். அவருடைய நகைச்சுவை பேச்சுக்கு சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர் வரை அத்தனை பேரும் நல்லா ரசிக்கக்கூடிய எங்களுடைய நகைச்சுவை பட்டாசு, எங்களுடைய பட்டிமன்றத்தின் ஆஸ்தான பேச்சாளர் சிவராஜன் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவங்கெல்லாம் தமிழ் கலாச்சாரம் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு பேசுறதுக்காக இல்லைங்க. இன்றைக்கும் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறது. என்ன பாருங்க, நான் எப்படி வளருதேன் அதே போல தமிழும் வளருது அப்படின்னு பேசுவதற்காக எங்க சன் டிவி காமெடி ஜங்ஷன்ல நீங்க அக்காவை பார்த்திருப்பீங்க. பாசத்திற்குரிய நல்ல குணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய எங்களுடைய சின்ன குயில் சித்ரா அக்கா வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா விஜய் டிவி கலக்க போது யாருல ஆண்கள் மட்டும்தான் நிறைய பேசுவாங்க. ஆனா பெண்கள் எங்களாலும் நகைச்சுவை செய்ய முடியுங்க அந்த இடத்துல அப்படின்னு பாக்குறதுக்கு அப்படியே சும்மா அப்படியே கடுகு மாதிரி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பண்புக்கு சொந்தக்காரங்க இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அன்பு சகோதரி பேராவூர்மையை சேர்ந்த நீலவேணி வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். இந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அக்கா, அவங்களும் ஒரு 4 வரி பேசுற அப்படின்னு சொன்னாங்க. சரவணகுமாரி அக்கா, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். நல்ல ஒரு மனிதி, நல்ல ஒரு நட்புக்கு சொந்தக்காரங்க அக்கா தான். நல்ல நாங்கள் குரலால் பேசும்போது விரலால் வித்தை காட்டக்கூடிய பேட் இசைக்கலைஞர் ராஜு அண்ணா அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஆடியோ ரொம்ப அழகா இருக்கு. ஆடியோ கதிரவன், சொக்கம்பட்டி கதிரவன் ஆடியோ, சொங்க ஊர்ல நடக்கக்கூடிய கல்யாணம், காதுகுத்து சடங்கு, மொட்டை நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஆடியோஸ் கதிரவன் ஆடியோஸ். அதே போல மயிலோசை யூடியூப் நிறுவனத்தாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஹோட்டல் ராசா மஹால் நாங்க தான் திறந்து வைத்தோம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. அருமையான ஒரு சாப்பாடு, அருமையான ஒரு விருந்தோம்பல் கூப்பிட்டு சாப்பிட்டீங்களா, நாங்க சைவமா அசைவமானு எங்க அக்கா கேட்டாங்க. சைவமோ அசைவமோ அந்த பிள்ளையெல்லாம் பார்த்தா நீங்க ஒன்றும் சாப்பிடாத மாதிரி இருக்கிறீங்க. 10 புரோட்டா கொடுத்தாலும் பக்காவா உட்காந்துட்டு வரும். பார்த்தா தெரியுதா சார்? டீசன் பார்சல் வாங்கி உள்ள ஹேண்ட்பேக்கில் கூட வச்சிருக்கு. அந்த மாதிரி நீங்க எதுனாலும் சாப்பிடுங்க, நாங்க பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கள் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொன்னான் வள்ளுவன். உண்மையிலே விருந்தோம்பலா ஒரு திருவிழாவா? எங்களுடைய கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரத்துல சேனை தலைவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த விழாவில் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு பெரிய மனநிறைவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக தமிழ் கலாச்சாரம் தேய்கிறதே என்று பேசுவதற்காக நகைச்சுவை பட்டாசு சிவராஜன் சார் வராங்க. ஒரு ஜோரா ஒரு கைத்தல் கொடுத்துடலாமா? அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்பனே உலகென்று வலம் வந்து புகழ் படைத்தாய். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்பனே உலகென்று
வலம் வந்து புகழ் படைத்தாய். தம்பிக்கு உடன் இருந்து வள்ளியை மனம் முடித்தாய். தர்மத்தின் கீதை தன்னை தமிழனும் இசையின் வடிவினில் வழியில் பூமிக்குள் சுவாமிக்கு ஞானத்தை வழங்கியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. கணபதியே கணபதியே. ஆஹா இல்லாமல்ல வித்தைக்கு மூத்த விநாயகர் பொற்பாதம் அணிந்து நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற ஆதிசக்தியாம் புரசக்தி அண்ட சராசரங்களை அடக்கியாலும் அகில லோக நாயகியாம் ஆதி பராசக்தி அன்னை தேவி முத்தாரம்மனது பொற்பாதம் பணிந்து இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு பட்டிமன்றத்தினை கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது கோவில்பட்டி அன்னபாரதி கலைக்குழுவின் சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம். எனது அணிக்கு வலிமை சேர்க்க அமர்ந்திருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சகோதரர் ஈரோடு பிரபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமாகி இங்கே ஒரு பேச்சாளராக வடிவெடுக்கின்ற சரவணகுமாரி அவர்களே, இந்த முன்னணி பட்டிமன்றத்திற்கு சிறந்த முறையில் இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ராஜு அவர்களே, இந்த அருமையான நிகழ்விற்கு சிறந்த முறையில் ஒளி அமைப்பை செய்து கொண்டிருக்கின்ற கதிரவன் ஆடியோக்கு எல்லாரும் ஜோரா நல்லா கைத்தட்டு கொடுத்துருங்க. இன்றைய காலகட்டத்தில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறது என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற பரீட்சையா? ஆமா, நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில் 2 எழுத போறாங்க. இப்பதான் பாயிண்ட் குறைக்கிறாங்க. நான் 2 நாளா பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கேன். கவர்ந்து எடுத்து மறந்து எடுப்பேன், ராத்திரி எடுக்கேன், பகல்ல எடுக்கேன். அவரு பெரிய மெசேஜ் போட்டா பயங்கரமா பாயிண்ட் எடுக்கணும். இங்க ஒரு பக்கம் 2 பக்கம் நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க, பாத்துக்க. வெரி குட். அப்படிதான் இருக்கணும், ஒரு பேச்சாளர்னா அப்படிதான் இருக்கணும். இத்தனைக்கு மேலாக இந்த அரங்கத்தின் நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பினை வழங்க வந்திருக்கின்ற நாடு போற்றும் நல்லவர் வல்லவர் சென்ற இடங்களில் நாம் வெற்றி கொடியை நாட்டி இன்றைக்கு பட்டிமன்ற உலகில் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்லாது உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுடைய நெஞ்சங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற கோவில்பட்டி சொல்லரசி அன்னபாரதி அவர்களே, வணக்கம். வணக்கம்ண்ணா. இந்த அருமையாக நிகழ்வினை எங்களுக்கு படம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற மயிலோசை யூடியூப் சேனலை சூப்பர் தலைப்பு நடுவர்களே, சுவையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, ஆணித்தரமான தலைப்பு, அட்டகாசமான தலைப்பு, கருத்துள்ள தலைப்பு, சிந்திக்க தூண்டும் தலைப்பு, பெரியவர்களுக்கு ஏற்ற தலைப்பு, தாய்மார்களுக்கு உகந்த தலைப்பு, நல்ல தலைப்பு, நாளுமான தலைப்பு, நகைச்சுவையான தலைப்பு, ஆஹா ஓவோ தலைப்பு, சிந்தனை தூண்டும் தலைப்பு, சிரிப்பான தலைப்பு, நகைச்சுவையான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? நூல் புரோட்டா கொடுங்க, அங்க போய் வாங்கி வாங்கி சாப்பிடுறார். தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? அவ்வளவுதான். இன்றைய காலகட்டத்தில் ஆமா தமிழ் கலாச்சாரம் தேய்ந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச உங்க அணிதான் ரொம்ப தேஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த அணி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. சாப்பிட்ட சாப்பாடு அப்படிங்களா? அது ஒண்ணும் இல்ல, விழா கமிட்டியாளர் சொல்லும் போதே சொன்னாங்க, சித்திரக்கன் சார் போன்ல, நல்ல வெயிட்டான பேச்சாளரா கூட்டிட்டு வாங்கன்னாங்க. இதை விட வெயிட்டான பேச்சாளருக்கு நான் எங்க போவேன்? தராசுல வச்சு நெருத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, நாங்களும் எத்தனையோ மேடைகளுக்கு போயிருக்கோம். தமிழகம் எங்கும் பட்டிமன்ற உலகில் நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சொல்றேன், இந்த கடையநல்லூர்ல இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் கூட்டத்துல நாங்க பேசினதே கிடையாது. வெரி குட். ஆம், கூப்பிட்டா தானே பேசுவீங்க. இது என்ன இல்ல, கூப்பிடாமலே பேசுவோம். இது என்ன கூட்டம்? தஞ்சாவூர்ல ஒரு பட்டிமன்றம். இது என்னங்க கூட்டம்? 2 கோடி பேர் இருந்தாங்க. 2 கோடி பேரா? 2 கோடி பேர் இருந்தாங்க. என்ன நினைச்சா சார், உண்மையா 2 கோடி பேர் இருந்தாங்க. ஒருத்தன் தனுஷ் கோடி, இன்னொருத்தன் புண்ணிய கோடி, 2 பேர் தான் இருந்தாங்க. நாங்க ஆளு இந்த மேடையிலும் பேசுவோம், இல்லாம இருந்தாலும் பேசுவோம், அடிச்சு பேசுவோம், அழகா பேசுவோம். ஆனா ஒரு சின்ன ஜோக் சொன்னால் நல்லா சிரிக்கிறீங்க. ஆமா, ஆனா இது சிரிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நம்ம வேற எந்த ஜீவராசிகளுமே நம்ம சிரிச்சு நாம பார்த்ததே கிடையாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லி இருக்காங்க. அதை மட்டும் சொல்லாதீங்க. முந்தானத்து இப்படிதாக்கா ஒரு மேடையில சொல்லி மாட்டிக்கிட்டேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு கீழ இருந்து ஒருத்தர் பெரியவர் இருந்து படார. சூப்பர் தங்கச்சி. நேத்து நான் வாய் விட்டு சிரிச்சேன், என் பொண்டாட்டிக்கு வச்சுட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா தங்கச்சிங்கிறாரு. அவருக்கு பிரச்சனையா பொண்டாட்டியே தான் இருந்திருக்குது. சிரிப்புல நிறைய விசேஷம் இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப ஆண்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. சொல்லுங்க. நீங்க வாய் விட்டு நல்லா சிரிச்சீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருந்தா இன்னைக்கு 100% குறைஞ்சிரும். பிரஷர் குறைஞ்சிரும், 50% குறைஞ்சிரும். குறிப்பா உங்க சொட்ட தலையில முடி வளருமா? சொட்ட தலையில முடி வளருமா?
ஆனா உண்மையிலேங்க ஆண்களுக்கு சொட்டத்தலை ஆயிட்டேன்னு நீங்க எல்லாம் கவலையே படாதீங்க. நீங்க எல்லாம் அந்த முருகப்பெருமானுக்கே பிடித்தவர். நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? நம்ப மாட்டேங்க. அவர் இந்த பட்டை போட்டிருக்காருல, அவர் நம்ப மாட்டேங்கிறார். ஏன்னா மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? அவரை பார்த்த உடனே எனக்கு இந்த பாயிண்ட் ஞாபகத்துக்கு வருது. கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டு அதான் சொட்டை. அதனால நீங்களா அந்த கடவுளுக்கே பிடித்தவர். நல்லா தைரியமா நிமிர்ந்து இருங்கய்யா, கவலைப்படாதீங்க. பத்தியா கைத்தட்டு வருது பாருங்க. அவரை பத்தி சொன்னோம்னா அவருக்கு ஒரு கைத்தட்டல, ஒரு ஜாலி. பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் கேளுங்கக்கா. சொல்லுங்க. நீங்க நல்லா வாய் விட்டு நல்லா சிரிச்சீங்கன்னா, கைத்தட்டி நல்லா சிரிச்சீங்கன்னா உங்க தலைமுடி 2 அடிக்கு வளருமா. சவுறு முடியா இருந்தா வளருமா? நான் பாரு, அதுல ஒரு அக்கா உடனே பிடிச்சு இழுத்து பாக்குது. இப்ப உடனே இழுத்து பார்த்தா வளருமா? நாங்க துட்ட வாங்கிட்டு வீட்டுக்கு போன பிறகு இழுத்து பாருங்கக்கா, நல்லா வளரும். ஆமா, நல்ல ஒரு சின்ன ஜோக் சொன்னாலும் நல்லா சிரிக்கிறாங்க. ஆனா இந்த ஊரை பத்தி நீங்க தெரியாம இருக்கிறீங்க. நம்ம சேனை தலைவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட அருமையான வீரபாகு இளைஞர் நற்பணி மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களும் இங்க நிக்கிறாங்கல்ல, அப்படி சுத்தி ரவுண்டு கிட்ட நிக்கிறாங்கல்ல. ஆமா, அந்த ஆண்கள் என்ன சாதாரண ஆண்கள் நீங்க நினைச்சீங்களா? நல்ல சோப் போட்டு குளிச்சவங்க தான். நோ, அவங்க டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாது, அந்த வாடையே தெரியாத ஆண் சிங்கங்கள் தான் அங்க நிக்கிறாங்க. என்னன்னு சிரிக்கிறீங்க? ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்களே. குடிக்க மாட்டாங்கல்லக்கா ஆண்கள்லாம். நான் அப்படிதான், அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அவரெல்லாம் பாரு, பால் வடிகிற முகமா இருக்கு. அதே போல இந்த ஊர் பெண்கள் என்ன சாதாரண பெண்கள் நீங்க நினைச்சீங்களா? மாமியா மருமக சண்டையே கிடையாது அந்த ஊர்ல. அந்த அக்கா சொல்லுது, மாமியா இருந்தா அதனடி ஆல்ரெடி கொமட்டிலே ஒரு குத்தி தானடி வந்திருக்கேன் அப்படிங்குது. அந்த என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பு தான் வேணும். தமிழகத்துல வேதாரண்யம் ஒரு பகுதி இருக்கு. ஐயோ, நாங்க போய் பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் படாத பாடுபட்டுருவாங்க. ஆமா, எப்படி ஒரு போலீஸ்காரங்களுக்கு பனிஷ்மெண்ட் டியூட்டி ஆட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல டியூட்டி போடுவாங்களோ அதே போல அங்க வேதாரண்யம் என்ன ஜோக்கு சொன்னாலும் எந்த நகைச்சுவை சொன்னாலும் சிரிக்கவே மாட்டாங்க. ஆண்கள் அந்த மாதிரி கஞ்சா அடிச்ச போல இருப்பான். எப்படி இருப்பான்? சிரிக்கவே மாட்டான். கிச்சு கிச்சு போட்டாலும் சிரிக்க மாட்டாங்க. அதே பெண்களை பாத்தீங்கன்னா அந்த இளா வீட்டுக்கு போன போல இருப்பா. இப்படியே இருப்பான். சிரிக்கவே மாட்டாங்க. ஆனா நல்லா சிரிக்கிறாங்க அழகா. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த கடையநல்லூர்ல அழகா எல்லாரும் ஜோரா ஒற்றுமையா சமுதாயத்துல அனைவருமே ஒற்றுமையா இருந்து தரையில் அமர்ந்து நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறார். அருமை அருமை. சில ஊர்ல கும்பகோணத்துல எல்லாம் ஒரு ஊர்ல பட்டிமன்றம் பேச போயிருந்தோம். அங்க ஊர்ல வண்டியா மணல் அடிச்சு பட்டிமன்றம் பேச சொன்னாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. பெண்கள் எல்லாம் வீட்டுல இருந்து பாய் தலைவாணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சின்ன பயலெல்லாம் இப்படி முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டே இருந்தாங்க. நானும் நல்லா பேசிட்டே இருந்தேன் பாருங்க. திடீர்னு கரண்ட் போயிட்டு முன்னாடி இருந்த பயலுவெல்லாம் என்னச்சுதான் தெரியுமா, ஆளுக்கு ஒரு குத்து மண்ணை அள்ளி ஸ்டேஜ்ல அரைஞ்சிட்டு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து எங்க ஈரோடு பிரபுனை கொட்டாய் விட வைக்கிற ஆணி வாயை பழந்தாரு, வாயெல்லாம் மண். அடுமையான மேடை நடுவர் அவர்களே, அப்படிதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சங்கரன் கோயில்ல ஒரு பட்டிமன்றம். சரி, எத்தனை ஊருக்கு தான் நீங்க போயிருக்கீங்க? ஊரா இதான தொழில். அப்படியா? ஆனா இங்க அழகா மேடை போட்டிருக்கு, அங்க மேடை போடல. நாங்க போய் இறங்கி நிற்கும். ஊர் தலைவர் நாட்டாமைப்பு பார்த்தா, ஐயா இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு வந்திருக்க மேடை போடலையே. அப்ப அவரு சொன்னாரு, ஐயா மேடைக்கு ஒருத்தனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம், அவன் என்னவோ தெரியல ஒரு மப்பை போட்டுட்டு படுத்துக்கிட்டான். நீங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் டிபன் சாப்பிட்டுட்டு வந்துருங்க, மேடை ரெடி ஆயிரும். நாங்களும் டிபன் சாப்பிட்டு வந்து பார்த்தா மேடை ரெடியா இருக்கு. மேடை எங்க போட்டிருக்காங்க? இப்படி இல்லை, சங்கரங்கோயில் நல்ல விவசாய பகுதி பார்த்தீங்களா, அங்க டிராக்டர் வீட்டுக்கு வீடு டிராக்டர் உண்டு. அதுல 2 டிராக்டரை கூட்டிட்டு வந்து ஒரு டிராக்டர் இந்த பக்கம் விட்டு ஒரு டிராக்டர் இந்த பக்கம் விட்டு 2 டிராக்டரும் போகாம இருக்கு அடக்கல்ல விட்டு பட்டிமன்றம் பேசிக்கிட்டே இருந்தோம். அன்னைக்கு தலைப்பு என்னன்னா ஆண்களா பெண்களா தலைப்பு. நாங்க ஆண்களுக்குன்னு பேசிட்டே இருந்தோம் பாருங்க. ஊர்ல எவனோ விளங்காதவன் இருந்திருக்கான். இந்த டிராக்டர்ல உள்ள 4 அடகல்ல எடுத்து விட்டுட்டான். ஆண்களுக்கு பேசின நாங்க ஈரோடு பிரபு இந்த டிராக்டர் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கு. பெண்களுக்கு பேசின சித்ரா கோஷி அந்த டிராக்டர்ல அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கு. அப்ப 2 பக்கம் காலை போட்டுக்கிட்டு இருந்த நடுவர் அன்னபாரதி எந்த பக்கம் போனாங்கன்னு நீங்க கேட்கவே கூடாது. என்னைய சொன்னோன்னு அந்த அக்காக்கு சிரிப்பா பாரு. என் பேருக்கு தாண்டி நடுவர், இவன் நிலைமை நம்மளோட மோசமா இருக்கு. ஒரு பட்டிமன்ற நடுவர் அவர்களே, இங்க அழகா மேடெல்லாம் போட்டிருக்கு, அங்க மேடை போடல. என்னன்னா ஓபன் ஸ்டேஜ்ல பேச சொன்னாங்க. நானும் எழும்பி மைக் எடுத்து பேசிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. திடீர்னு மழை வந்துட்டு, மழை ஓடி பெய்ய ஆரம்பிக்குது. செட்டுக்காரர் ஓடி வந்து எனக்கு குடை பிடிச்சார். நான் சொன்னேன், அண்ணாச்சி எனக்கு குடை பிடிக்காதுங்க, ராஜண்ண வச்சிருக்க பேடு 2.5 லட்சம் ரூபா, அதுல மழை தண்ணி விழுந்துட்டுனா ஒண்ணுக்குமே ஆகாது, அவருக்கு கொண்டு குடை பிடிங்க. செட்டுக்காரர் என்ன சொல்லாரு தெரியுமா? போல கிறுக்கு பையில உனக்கால குடை பிடிக்க, என் மைக்கு நனைஞ்சிடப்படாது பாத்துக்காண்டி பிடிக்க. போற இடங்களில் எல்லாம் அவமானம் அவமானம் அவமானம். எதையெல்லாம் ஆனாலும் மனுஷன் ஏன் போறாரு? குடுக்கிற சன்மானம்.
அதுக்காண்டி வரணும்ட்டு எத்தனை அவமானம் வர பாடுறான்டா. எவ்வளவு வெகுமானம் இருந்தாலும் ஏத்துக்கிடக்கூடிய மனப்பக்கம். அருமையான தலைப்பு நடுவர் அவர்களே. தலைப்புக்கே வரீங்களா? அருமையான தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் நமது தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? அவ்வளவுதான். எப்படி நடுவர் அவர்களை வளர்கிறது நாம சொல்ல முடியும்? ஏன் அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிடுவோம். நமக்கு இன்றைக்கு முக்கியமாக தேவையா இருப்பது 3 வகையான பக்தி நடுவர் அவர்களே. 3 வகையான பக்தி இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். இறை பக்தி இருக்கிறது, இல்லற பக்தி இருக்கிறது, தேச பக்தி இருக்கிறது. இப்படி 3 விதமான பக்தி வேண்டும். இந்த 3 விதமான பக்தியும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்போது எப்படி கொண்டு இருக்கிறது? முதலாவது சொல்றேன், இறை பக்தி நடுவர் அவர்களே. அன்றைக்கு இறை பக்தி என்பது நாம் ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்க வேண்டும் என்றால் பக்தியோடு பரவசத்தோடு குடும்பத்தோடு விரதம் இருந்த அந்த பக்தியை நாம் அனுசரித்துக் கொண்டிருந்தோம். ஆனா அப்படி இருந்த காலகட்டத்தில் நமக்கு தெய்வீகத்தினுடைய அருள் இருந்தது, பக்தி இருந்தது, நேர்மை இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே பக்தி, அதே தெய்வீக தரிசனம் என்பது காசுக்காக மட்டுமே மாறிக்கொண்டிருக்கிறதே நடுவர் அவர்களே. இல்ல நீ யாரையாவது சொல்ல முடியுமா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு போங்க, முருகரை தூரத்துல இருந்து பார்க்கணும்னா 100 ரூபா கொடுத்தா போதும். சரி. 500 ரூபா கொடுக்கணும்னா முருகரை இந்த பக்கத்தோட தரிசித்துட்டு போலாம். 1000 ரூபா கொடுங்க, முருகரை இந்த பக்கத்தோட தரிசித்துட்டு போலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, முருகரை ஒருக்கா காலை தொட்டு கும்பிட்டுலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த பூசாரி கையில கொடுங்க, அப்படியே முருகரை ஆட்டி நம்ம கையில தந்து போங்க, கொண்டு போங்க, சேமமா இருங்கோ, நல்லா இருங்கோ, பேஷா இருங்கோ. காசு கொடுத்தா முருகரே விலைக்கு வாங்கிடலாம் நடுவர்களே. அதத்தான் அன்னைக்கு எங்க கவிஞன் சொன்னா, தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதேடி, கூதம்பாள் காசு முன் செல்லாதேடி, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்பையடா தாண்டவ கோனே, சில முட்டா பசங்கள் எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே, தட்டி அள்ளும் போதும் தாண்டவ கோனே. காசு வேணும் நடுவர்களே. அப்படி இருந்தா தான் கடவுளை பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு நமது கலாச்சாரம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது இல்லற பக்தி நடுவர்களே. இல்லற பக்தி என்பது ஒரு கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்ற போது நமது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த நமது தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் சிதறாமல் இன்றைக்கு ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சார முறைப்படி இன்றைய திருமண வாழ்க்கை இருக்கிறதா? ஆனா இல்லற பக்தினா எந்த பக்தி? இறை பக்தி பாருங்க, எங்க பெண்களுடைய அப்படி நெற்றியில பாருங்க எல்லாரும் அழகா குங்குமம் வச்சு விபூதி வச்சிட்டு இருக்காங்க. முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பக்தி தருவது நீர், பரவ இனியது நீர்ன்னு சொன்னாரு திருமூலசன். யோசிச்சு பாருங்க. ஆனா உண்மையிலேயே இங்க உள்ள திருமணமான பெண்கள் மட்டும் கை தூங்குக்கா. கல்யாணமான பெண்கள் இன்னைக்கு பாருங்க கடையநல்லூர்ல எப்படி கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் இருக்குது. அக்கா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன்க்கா. டெய்லி நைட்டு தூங்கும் போது 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்க அந்த புருஷன் காலில் விழுந்து தொட்டு காலை பிடிச்சு நான் அமுக்கிட்டு தான் தூங்குன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஜீவன். 1 2 பாட்டி, நீங்க கூட தாத்தா காலை அமுக்க மாட்டீங்களா? காலை அமுக்கவா? நாளா கழுத்து அமுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன்டி அப்படிங்கிறாங்க. யாருமே காலை அமுக்க மாட்டீங்களா? ஆனா நீங்க விவரம் தெரியாதவங்களா நீங்க இருக்கிறீங்க. நீங்க விவரம் மட்டும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நேரத்தில் நீங்க கோடீஸ்வரி ஆயிருப்பீங்கக்கா. நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா அக்கா இன்னைக்கே உங்க வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுக்கார காலை ஒரே நாள் அமுக்குங்க, கோடீஸ்வரி ஆயிருங்க. நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை சொல்றேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு ஒரே நாள் அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம்க்கா, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகணுக்கா மாங்கு 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 மாங்குன்னு அமுக்கி வீட்டுக்காரருக்கு யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எப்பா நேற்று அன்னபாரதி பட்டிமன்றம் நடந்துச்சு, புறா யானைக்கால் வந்து போய் சுருண்டு கிடக்கிறோம்ப்பா, நீங்க யாரும் சொல்லிடக்கூடாது. ரைட்டா நடுவர்களே? அமுக்குவாங்க, கூச்சப்படுறாங்க. இல்லற பக்தி எப்படி இருக்கிறது என்று நான் இப்போ ஒரு சில கேள்வியிலே கேட்டு முடிச்சிடறேன் நடுவர்களே. இப்போ இல்லற பக்தி என்பது ஒரு பக்திக்காக கணவனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்த ஒரு நமது சமுதாயம், நமது பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம் எல்லாமே பெண்கள் கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று இங்கே நாம ஒரு கேள்வி கேட்டேன் நடுவர்களே. இப்போ உங்க முன்னால ஒரு கேள்வி கேட்கிறேன். நமது கலாச்சாரம் எப்படி இருக்கிறது நீங்கள் சொல்லிடலாம்.
இப்ப திருமணமான ஆண்களும் இருக்கிறார்கள், திருமணமான பெண்களும் இருக்கிறார்கள். இப்ப நான் இப்ப ஒரு கேள்வி திருமணமான ஆண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. கல்யாணமான ஆண்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்ப வச்சிருக்க குண்டமா தான், அதே பொண்டாட்டி தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுற ஆண்கள்லாம் கை தூங்க பார்ப்போம். தூக்குங்கப்பா, இப்ப தெரிஞ்சிடும். அவர்லாம் கைய தூக்கல, வேண்டாங்கிறார். எல்லோ டிஷர்ட், நோ 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 பேபி நோ அப்படிங்கிறார். இங்க பாரு, விழா கமிட்டியாளர்களே, உங்க வீட்டுக்காரருக்கு உங்க வீட்டுக்காரரே தூக்கலையா? என் வீட்டுக்காரர் இல்ல, நீங்க பார்த்ததுனால தான் தூக்குறாரு. நான் ஒரு அப்படி லுக் விட்டல, பயந்து மனுஷன் தூக்குறாரு. ஐயா போதும் 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 ஐயா, யாருமே வேண்டாமா பொண்டாட்டி? சாம்பார் ரசமா வச்சு போட்டாங்களா, துணியெல்லாம் துவச்சு போட்டாங்களா? வேண்டாமா? வேண்டாம். கலாச்சாரம் எங்க இருக்குன்னு ஏதாவது தப்பாட்டு கேட்டு இவங்க மனைவி தானே இங்கே இருப்பாங்க, இவங்களை அறியாம தூக்கி இருந்தா நம்ம கலாச்சாரம் வளர்கிறதுன்னு நான் ஒத்துக்கலாம். நடுவரவர்களே பாத்தீங்களா? அப்ப எங்க இல்லற பக்தி எங்க இருக்கிறது? இவங்க அப்ப என்ன தேஞ்சு போச்சு. இவங்களை என்ன பண்ண சொல்லலாம்? சரி, நான் அடுத்த இவங்களை பார்த்து கேட்கிறேன். சரி, பெண்களை நல்லா சிரிக்காங்களா? இவங்களை பார்த்து கேட்கிறேன். திருமணமான பெண்கள் மட்டும் கவனிச்சுக்கிடுங்கக்கா. 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்ப வச்சிருக்க சொட்டத்தலையும் தான், அதே புருஷன் தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு கணவனா வரணும்னு ஆசைப்படுற பெண்கள் தான் கை தூங்க பார்ப்போம். எப்படி? அதுதாங்க பாசம் எங்க பெண்கள். 28 30 அந்த காலம் குலுங்கி சிரிச்சுக்கிட்டே, அந்த முந்தானை வச்சு சிரிச்சுக்கிட்டே பிடிச்சுக்கிட்டே தூக்குது பாருங்க கைய. 50 52 அதியா, அதாங்க லவ்வுங்க. 58 என்ன பண்ணிட்டு எண்ணிட்டு இருக்கீங்களா? 62 63 64 65 65 பேர் தூக்கி இருக்காங்க. 65 67 பேர் கை தூக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இந்த நன்னகரத்துல சிறப்பாக 67 பேர் கை தூக்கிருக்காங்க. இந்த 67 பேர் ஏன் கை தூக்குனாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த தூக்குன 67 பேர் வீட்லயும் அந்த அண்ணன் தான் குழம்பு வைப்பார், துணியெல்லாம் நல்லா துவைப்பார். மாறு தூக்குவால, நல்லா தூக்குவா, 2 கையும் தூக்குவா, நல்லா 2 கையை தூக்குவா. ஆமா, அவர் உழைச்சி போடுவார், இவர் நல்லா தும்பா, நல்லா தும்பா. அந்த அக்கா, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானடி, இதுக்கு தான் தூக்காம இருக்கணும்னு சொன்னேனடி அப்படிங்குது. எங்க கலாச்சாரம் இருக்கிறது நடுவரவர்களே. பெண்களை பாருங்க, ஏக்கா உங்களை யாரையும் சொல்லலக்கா, நான் எல்லாமே உத்தரப்பிரதேசத்துக்கு வடக்க உள்ள பெண்களை பேசிக்கிறேன். இங்க சொல்லி பாருங்களேன், லைட்டா எந்த பாதையோட வீட்டுக்கு போகணும்னு எனக்கே தெரிய மாட்டாங்க. ஆமா, உண்மையில நடுவரவர்களே, கலாச்சாரம் என்பது பெண்கள் கையில் இருந்து கொண்டிருக்கிறார். கல்யாணத்தோட வரும்போது பாருங்க, செண்டு போல இருப்பான், பூனி ஊதுங்க, புளியங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல போய் விழுந்து கிடப்பான். ஆனா கல்யாணம் முடிச்சு 3 மாசம் கழிச்சு பாருங்க, என்னத்தை தான் தும்பானே தெரியாதுப்பா, தின்னு 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 பள்ளி போல போயிடுவான். அப்போ தெருவில் போவோம் இவ்வளோ இப்படியே தான் போவான். இந்த யானைக்கு படுதா தச்சு போட்டது போல என் பொண்டாட்டிக்கெல்லாம் பொம்மிஸ் நைட்டில 3 அண்ணா எடுத்து கொடுக்குங்க, 1 மூட்டி இருக்கா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், எங்க ஆண்மகன் செல்ஃபி எடுத்தோம்னா இப்படி எடுத்துட்டு போறான், அந்த பெண்கள் எடுத்தா மட்டும் நீங்க ஏன் இப்படி வைக்கிறீங்க? எப்படி இப்படி வைக்கா? அது ஸ்டைல். இப்படி வைக்கா? ஸ்டைல் ஸ்டைல். அது எதுக்குமா? இது தெரியாதா உங்களுக்கு? இந்த பைலோட நீ இதுக்கு எதுக்குப்பா, எதுக்கு வைப்பா அப்படி அங்க போறேன்? அண்ணே, உங்களுக்கு இது தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, தெரியாது. என்னடா அது பாத்தியா? அது குட்டீஸ் கரெக்டா சொல்றாங்க, ஹார்ட். இது குட்டி ஹார்ட். அவ்யத்த பாத்தையே அன்னத்த பாத்தியே அப்பாத்தி தேனா அப்பாத்திதா அப்பாத்தி தேதே தூ அப்பாத்திதா அப்பாத்தி தேது. விழா கமிட்டியாளர் நினைக்கிறேன், அடுத்த வருஷம் இந்த பிள்ளைய கூப்பிடக்கூடாதுப்பா. தமிழ் கலாச்சாரம் சொல்லிட்டு பாத்தியே தேத்தியேன்னு கிடக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு 2ஆவது வரேன். நடுவர் அவர்களே, அன்னைக்குள்ள பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள கணவனுக்கு கட்டுப்பட்டு, பெற்றோர்கள் கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ள இருந்தார்கள். பெரிய பெண்கள் எல்லாம் பாத்தி, திருமணமான பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி நேரு வச்சு எடுத்து தலை வச்சிருந்தார்கள், தலை இழைத்திருந்தார்கள். அவர்கள் நெத்தியில ஒரு குங்கும பொட்டு வச்சிருந்தாங்க, பின்னாடி சடையை அப்படி இழுத்து போட்டு நிச்சயமாக 3 சடை போட்டு பின்னி எடுத்தாங்க. கண்டிப்பாக குடும்பத்தை இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக 3 சடை அப்ப பின்னி இருந்தாங்க. சித்ராக்கா கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. இந்த மாதிரி கூந்தலுக்கு எங்கக்கா 3 தான் பின்னி போட? பாருங்கக்கா, பந்தல் மாதிரி இருக்குது, எங்க பிந்தி போட? கலாச்சாரம் மட்டும் தேயவில்லை, முடியும் தேய்கிறது, முடிகளும் தேய்ந்து கொண்டிருக்கிறோம். நடுவர் அவர்களே, நல்லா கவனிங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் இருக்கீங்க தெரியும். அன்னைக்கு நேரூச்சி எடுத்து இடச்சிருந்தாங்க. இன்னைக்கு எந்த பெண்களையாவது பாருங்க, யாராவது நேரூச்சி எடுத்து தலையழைக்காங்களா?
வரமாட்டேங்குதா நிலவணியோட கவலை நேர் வச்சு வரமாட்டேங்குதுங்க எங்களுக்கு. அன்னைக்கு தலையழைச்சிருந்தது எப்படி இருந்தது தெரியுமா? நேர இப்ப உள்ள பெண்கள் தலையழைக்கிறாங்க. நேர கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு அது நேர கொட்டாரத்துக்கு வந்து சுசீந்திரம் போய் அது நேர வள்ளியூருக்கு வந்து அது நேர நாங்குநேரி போய் திருநெல்வேலி வந்து தூத்துக்குடி போய் நேர அது ராமநாட்டுக்கு போய் ராமேஸ்வரத்துக்கு கடல் கொழுந்துச்சு ஆகுதா. யாருக்கு பிரயோஜனம் இருக்கு இல்ல தெரியல. உள்ள இருக்க ஈருக்கும் பேனுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. முன்னுக்கு நேர்கோட்டில தான் போயிட்டு இருந்து இப்ப டைவடிச்சு போயிட்டு இருக்க நடுவர் அவர்களே. நேருச்சி எங்கே பார்க்க முடிகிறது? தேய்ந்து கொண்டு இருக்கிறது நடுவர் அவர்களே. அன்னைக்குள்ள பெண்கள் எல்லாம் குளிச்சா தலையை பின்னாங்க. இன்னைக்கு முத குளிக்கிறாங்கன்னு கேளுங்க. குளிப்பாங்க. ஒரு பெண்களுமே குளிச்சா தலையை பின்றதே இல்ல. உங்களை சொல்லலக்கா உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண்களும் இப்ப குளிச்சா தலையை அவ்வளவு முடியள்ளி நடு மண்டையில வச்சுக்கிட்டு இப்ப இந்த நாய்ப்பல் போல கண்டுபிடிச்சிருக்கான். ஆமா அதுக்கு கிளிப்ப போல மாட்டிட்டு நடு வீட்டுக்கு பியாயிருந்த போல இருக்கா. நல்ல மனுஷன் வீட்டுக்குள்ள போக முடியல நடுவர்கள். நானே என் மனைவிட்ட கேட்டேன், எம்மா செல்லத்தங்கம் நல்ல ஐஸ்வர்யமா இன்னைக்கு குளிச்சிருக்கிறிய, மே 1 உழைப்பாளர் தினம் ஐஸ்வர்யமா குளிச்சிருக்கிய, தலைய பின்னா என்னம்மா? அதெல்லாம் பின்னப்படாது தான், அவுத்து போட்டுக்கிட்டு இருந்தாதான் பேசணும். அவுத்து போட்டுக்கிட்டு யாரு இருப்பா? சுடுகாட்டுல பியாய் இருக்கும். ஆனா உடனே சொல்றேன், ஃபேஷனா இருக்கக்கூடிய பெண்கள் கூட நம்பிடலாம், ஆனா பேசாம இருக்கிற பொண்ணுங்களை நம்பவே முடியாது. மனசுக்குள்ள என்ன நினைக்கும் ஏதாவது தெரியும் நினைக்க எதுவுமே தெரியாதுங்க. அன்னைக்குள்ள கலாச்சார முறைப்படி பெண்கள் எப்படி இருந்தார்கள்? முகத்துல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க நடுவர்களே. பாருங்க இப்ப எங்க மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறாங்க. அன்னைக்கு குங்குமம் போட்டு வச்சிருந்தாங்க. கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிற ஸ்டிக்கர் போட்டு நடுவர்கள். இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு பாம்பு பல்லி பூரா எல்லாம் நெத்தியில படம் எடுத்து ஆடிட்டாங்க. நம்ம ஸ்டிக்கர் போட்டு எங்கக்கா ஒட்டி வைப்பீங்க? கண்ணாடியில, பாத்ரூம் கண்ணாடியில. வேற எங்க ஒட்டி வைப்பீங்க? பாத்ரூம் கதவுல. வேற பஸ்லயா? பஸ் கம்பியில. வேற எங்க ஒட்டி வைப்பீங்க? நீலவேணிலாம் எருவு மாடு போகுதுன்னு எருவு மாடுல போய் ஒட்டி வச்சிருக்கோம். என்னத்த பண்ண எல்லா இதுல ஒட்டி ஒட்டி வைக்கிறீங்களே. புருஷனும் குங்குமமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமா நெத்தியில ஒட்டி வச்சா அவர் எப்போ நம்ம மேல அப்படி பாசமா நேசமா இருப்பாருன்னு நம்ம அது கலாச்சாரம் சொல்லி கொடுத்தது. அப்ப புருஷன் இப்ப ஸ்டிக்கர் போட்டு வடியில எரும மாட்டுல போயிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? சீரழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்க புருஷனும் குங்குமம் ஒண்ணுங்கிறீங்க. நான் சொல்றேன் சைக்கிளும் புருஷனும் ஒண்ணு. எப்படி? வருஷத்துல 365 நாள் போட்டு மிதி 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 மிதிச்சிட்டு ஒரே ஒரு நாள் பூ பொட்டு மாலை சந்தனம் இதெல்லாம் வச்சு சைக்கிளை கொண்டாடினா அது ஆயுத பூஜை. அதுவே கட்டின புருஷனை கொண்டாடினா அதுதான் வரலட்சுமி நோன்பு. கரெக்டா? நடுவர் அவர்களே, கலாச்சாரம் பண்பாடு என்பது பெண்கள் கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இங்க எத்தனை பெண்கள் இல்லற வாழ்க்கையில் கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நமது கலாச்சாரத்தை வளர்க்கும் விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்ணை நிரூபிக்க முடியுமா நடுவர் அவர்களே? இங்கே மாமியார் மருமகளை பத்தி சொன்னீங்களே, நான் ஒரு கேள்வி இங்க கேட்கங்க. மாமியாரும் மருமகளும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து கை தூங்க பார்ப்போம். என்ன யாருமே இல்லையா? வாய்ப்பில்லையா நடுவர் அவர்களே? சரி நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க. வீட்டுக்கு வந்திருக்க மருமகளை மருமகளா நினைக்காம மகளா தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம். எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்ல. என் பேர பிள்ளைகள் எல்லாம் நான் ஒத்தை தான் நான் பாத்துக்கிடுவேன். எங்க அவ்வளவு ஒற்றுமைன்னா ஒற்றுமை அப்படி ஒரு ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மாமியாரு இப்ப மேடைக்கு முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் இங்கே மருந்து அடிச்சு செத்து போயிறேன். அக்கா வாங்கக்கா, யாராவது வாங்கக்கா, தயவு செய்து வாங்கக்கா, மேடைக்கு வாங்கக்கா. எப்படி வருவா? வாய்ப்பு இல்லையா நடுவர் அவர்களே? அதே கிடையாது மருமகளை பார்த்து கேட்கிறேன். வீட்டுல இந்த கூட்டத்திலே நிறைய மருமக மாதிரி இருக்காங்க நடுவர் அவர்களே. உங்களை பார்த்து கேட்குங்க, வீட்டுக்கு வந்திருக்க மருமக வீட்டுல இருக்கக்கூடிய மாமியாரா நினைக்காம அம்மாவா தான் நினைக்கிறேன். என் கையினால என் மாமியாருக்கு சமையல் பண்ணி கொடுக்கிறேன். என் மாமியாருக்கு துணிய வரைக்கும் நான் தான் துவைச்சு கொடுக்கிறேன். எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே வந்ததில்ல. நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மருமக இப்ப மேடைக்கு முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் சித்ராக்க கழுத்து கிடக்க செயினை கலத்தி தாரேன். இப்பமா வாங்கக்கா. வாய்ப்பில்லையே நடுவர் அவர்களே. அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் பண்பாடு இன்றைக்கும் உலகத்தில் மற்ற நாட்டவர்கள் எல்லாம் நமது கலாச்சாரத்தை போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற நமது கலாச்சாரத்தை பின்பற்றி நடத்த வேண்டிய பெண்கள் இன்றைக்கு ஆடம்பரத்தின் பின்னால் போகிறார்களே. ஆனா எப்படி இருக்கும்? ஆனா இதைத்தான் அன்னைக்கு அழகா சொன்னா, மண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல பூவை சூடி கோவிலுக்கு போறதெல்லாம் அப்போ ரெட்ட சடை மாட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக் தடவைக்கிட்டு படம் பார்க்க போகுது பார். இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும். நாகரீகம் என்று சொல்லக்கூடிய போர்வையில் இன்றைய காலகட்டத்தில் பெண்களை எல்லாம்
மரியாதை இல்லாமல் பேசுகிறார்களே நடுவர் அவர்களே, இந்த காலம் எப்படிப்பட்ட புனிதமான காலம்னு நாங்க ஏத்துக்கிட முடியும், ஒத்துக்கிட முடியும்? அன்னைக்கு பாருங்க, நமது பண்பாடு கலாச்சாரம் இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. வீட்டுல பெண் குழந்தைகள் வளர்ந்து அது பெரிய மனுஷி ஆனா வீட்டுல உள்ள பெரியவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கடத்தெருவுக்கு கூட்டிட்டு வர மாட்டாங்க, ஒரு இடமே போக முடியாது, ஜன்னலுக்குள்ளே இருக்கணும், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். திருமணமாகின்ற பருவம் வரையிலும் அந்த பெண் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே பூட்டி வளர்த்தார்கள். ஆனா அன்னைக்கு ஜன்னலுக்குள்ள இருந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு ஜன்னலு கிரில்லு கதவு எல்லாம் பின்னால மாட்டிட்டு போறான். எப்படி இருக்கு நடுவர்? கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் சீரழிந்து கொண்ட நடுவர் அவர்களே. அன்னைக்குள்ள பெண்கள் ஜன்னலுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்தார்கள். இன்னைக்குள்ள பெண்கள் எல்லாம் பிளவுஸ்ல ஒரு பெரிய கயரை கட்டி தொங்க போட்டு போறான். அது நாட், அதுக்கு பேரு நாட்டா? ஆமா. நானே கொண்டாடி கேட்டேன், என்னடி இது பெரிய கயரை கட்டி தொங்க போட்டிருக்கா, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு. அவ என்ன பார்த்து கேட்டா, நீர் மட்டும் அண்டர்வயர்ல கயர் வைக்கலாம், நான் மட்டும் பிளவுஸ்ல வைக்கப்படாதா? அவை கூறுகிட்டவளை நான் ஒரு பிடிமானத்துக்காக வச்சிருக்கேன், யாருக்கு மாறா எதுக்குனாலும் பேசுனா. அன்னைக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல பாக்க ஒரு அம்மா பிளவுஸ்ல பாக்க இந்த சிறுவில்லிபுத்தூர் நம்ம ராஜகோபுரத்தை அங்க வச்சுட்டு போறான். ஆமா ஆமா. பின்னால போன ஆண்மகன் பக்தி முறுக்கத்துல நேர தொட்டி கும்பிட்டு போறான். அது பேர் என்ன பேர் தெரியுமா? டெம்பிள் பிளவுஸ். டெம்பிள் பிளவுஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? டெம்பிள் பிளவுஸ். ஆமா. உங்களுக்கு அதுல இனி ஒரு பாயாசம் படப்பெல்லாம் போட்டு உங்களுக்கு கும்பிட வேண்டியதான். ஆரி பிளவுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்படி கல்லுக்கல்லா வச்சு சின்னக்கா என்னைக்கெல்லாம் பெண்கள் அப்படி கல்லுக்கல்லா வச்சு சேலை உடுத்துறாங்களோ அன்னைக்கே ஆண்களுக்கு கிட்னில கல்லு வந்துருச்சு. பூரா எல்லாம் கல்லு சேலை. ஆனா எங்க ஊர்ல ஒரு சம்பவம் பெரிய. ஆனா நான் ரொம்ப நல்ல பொண்ணு சார். என்னைக்குமே இந்த புடவை என்னுடைய புடவையெல்லாம் நீலவிட்ட கேட்டு பாருங்க, சித்ரா கடை கேட்டு பாருங்க, அவங்க புடவை வியாபாரி தான். லைட் வெயிட் புடவையாதான்க்கா உடுத்துவேன், வெயிட்டான புடவையை நான் உடுத்தவே மாட்டேன். ஏன் தெரியுமாக்கா? துவைக்கிற என் வீட்டுக்கார கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற ஒரு பிஞ்சு மனசுக்கு சொந்தக்காரிக்கா நான். பாத்தியா, அழகா தோப்பாரு, அப்படியே தோச்சாதான் நொற அப்படி கும்முன்னு வரும். நடுவர் அவர்களே, இப்படி எல்லாரும் பிளவுஸ்ல ஜன்னல் வச்ச பிளவுஸ் போடுறாங்கன்னுட்டு எங்க ஊர்ல ராசாத்தி அக்கான்னு ஒரு அக்கா, சரி, அவங்களுக்கு ஜன்னல் வச்ச பிளவுஸ் போடுறேன்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. சுந்தர்னி ஒரு டெய்லர்கிட்ட கொண்டு ஒரு பிளவுஸ் பிட்ட கொண்டு கொடுத்தா. எப்பா ஒரு எனக்கு திருவிழா வருது, அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள எனக்கு நீ பிளவுஸை தந்துருன்னு சொல்லி தச்ச கொடுத்தா. இந்த தச்சு கொடுத்தாமல விடிஞ்சா கோயில் கூட இந்த அக்கா ராத்திரி போய் நிக்குது. இல்ல நீ இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு பிளவுஸ தரலன்னா ஒன்ன கடைக்குள்ள போட்டு தீய கொளுத்தி விடுவோம்ல. இந்த பயலுக்கு ஏற்கனவே தெரியும் சுந்தருக்கு, இவ ஏற்கனவே மாமியார தீய வச்சு கொளுத்துனவா. இவ என்னச்சுதான் வீட்டுக்கு ஒரு கோட்டரை போட்டுக்கிட்டு அங்க போய் இருந்து தச்சாம இருங்க, கண்ணு முழிச்சு இருந்து தச்சாம இருங்க, ராத்திரி முழுக்க இருந்து தச்சாம இருங்க, பிளவுஸ தச்சாம இருங்க, ஜன்னல பின்னால வைக்கிறதுக்கு பதிலா இடத்த மாத்தி முன்னாடி வச்சுட்டான். காலையில ராசாத்திய கேட்டா பார்சல் பண்ணி கொடுத்து விட்டான். ராசாத்தி அக்கா வீட்டுல போய் பிளவுஸ போட்டு பாக்குது, ஜன்னலு இடம் மாதிரி இருக்கு. ஒரு சேலை அப்படி தலையோட மூடிக்கிட்டு ஒரு விளக்கு மாத்த தூக்கிட்டு வருது. சுந்தர அடிக்கு அவன் பின்னங்கால் பெத்தட்டில அடிக்க வந்தான். என்கிட்ட வந்தான், என்ன எப்படியா காப்பாத்தினேன்னா நான் சொன்னேன், ஏ ராசாத்தி அக்கா வாஸ்து சாஸ்திரப்படி இப்ப ஜன்னல பின்னால வைக்கப்படாதாங்கா, முன்னால தான் வைக்கணுமாக்கான்னு. அப்படி அப்ப இத முதல்ல சொல்லப்படாதான்க்கா. இதுதான் கலாச்சாரமா நடுவர் அவர்களே. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுக்கே தயங்கிரியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டிரியே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுக்கே தயங்கிரியே. நடுவர் அவர்களே, ஆண்களுக்கு என்று ஒரு சில ஆடைகள் இருக்கிறது, பெண்களுக்கு என்று ஒரு சில ஆடைகள் இருக்கிறது. ஆண்கள் ஒரு பேண்ட் போட்டான்னா முழு பேண்டா போட்டு போவான். ஆனா இப்போ உள்ள பெண்கள் கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிரெஸ்ல நமக்கு கிழிஞ்சு போயிருந்தா வீட்டுல பெரியவங்க ஒரு ஊசிய நூலையும் நம்ம வீட்டுல கலண்டர்ல வச்சிருந்தோம், அதை தச்சு கொடுத்துட்டு போனோம். நமது கலாச்சாரம் அப்படி இருந்தது. மானத்தை வெளிக்காட்டக்கூடாது, மறைத்து வாழ வேண்டும் கலாச்சாரம் சொல்லி கொடுத்தது பெரியவர்களுக்கு. ஆனா இன்னைக்கு அதே ஆடைதான் தாறுமாறா கிழிச்சு போட்டு போறாங்களே நடுவர் அவர்களே. எப்படி வளர்கிறது நாம சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம ஊர்ல பேசிட்டு இருக்கோம்ல நடுவர் அவர்களே, நான் கன்னியாகுமரியில இருக்கேன் வீடு. அங்க போறதுக்கு விடிய காலம் எப்படி 5 மணி ஆகும். 5 மணிக்கு போறது வரையிலும் என் பொண்டாட்டி எனக்காக பட்டினியா இருப்பாக்கா. வாவ், நிஜமா ஒரு புடி சோறு வரை சாப்பிட மாட்டான். 10 மணிக்கு போனாலும் எப்ப போனாலும் சாப்பிட மாட்டான். 2 மணிக்கு போனாலும் விரதம் இருப்பா. ஏன் நான் போய் தானே சோறே பொங்கணும்.
ஆனா உடனே பொங்க மாட்டேன். மானசனாங்க அரை மணி நேரம் பாத்திரம் கழுவிக்கிட்டு தான் சோறு பொங்குவேன். ஆனா நான் தான் பாத்திரம் கழுவுறேன்னு எங்க ஊர்ல ஒரு வயலும் கண்டுபிடிச்சிட மாட்டேன். எப்படி? என் பொண்டாட்டிக்கு செவத்த கலர் நைட்டி எதுக்கு நான் போட்டுக்கிடுவேன். தலையில ஒரு தலை துண்டு எடுத்து கட்டிவிடுவேன். சட்டி பொட்டி கழுவவில்லை, சமையல் வேலை செய்யவில்லை. சட்டி பொட்டி கழுவவில்லை, சமையல் வேலை செய்யவில்லை. வெட்டி பையன் அவளை கட்டி வெறும் பேச்சு வீருக்குள்ள தாலிய கட்டி அனுப்ப போறேன் வெறுங்களுக்கோட. நடுவரவர்களே, 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துறேன். நடுவரவர்களே, அன்றைக்கு கல்வி என்பது, குருகுலம் என்பது ஒரு காலத்தில் மதிப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே குருகுலம் எப்படி மாறிக்கொண்டது. அன்னைக்கு ஒரு ஆசிரியர் 1ஆம் கிளாஸ்ல பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, 1ஆம் கிளாஸ்ல கொண்டு ஒரு பிள்ளை சேர்க்கணும், நாம எப்படி சேர்ப்போம்? அண்ணாச்சி சொல்லுங்க. கரெக்ட், இப்படி கையை தொடணும். இன்னைக்கு பாருங்க, ப்ரீகேஜி இந்த விரல சூப்பருக்கு முன்னே கொண்டு ஸ்கூல்ல கொண்டு போட்டு அங்க ஒருத்தி ஆயான்னு இருக்கா. ப்ரீகேஜி நீ ஒரு இப்போ ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா? ஆமா, ப்ரீகேஜி. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த விரல் சூப்பிட்டே இருக்கு பாத்தீங்களா? இத சூப்பத பிரிச்சு விடுறதுக்கு அங்க ஒரு ஆயா இருக்கா, அதான் ப்ரீகேஜி. ஆனா இந்த ஸ்கூல்ல அனுப்புற பிள்ளைகளுக்கு பாத்தீங்களா, அவங்க ஸ்நாக்ஸா கொடுத்து விடணும். ஆமா, பாத்தீங்களா? அந்த ஸ்நாக்ஸ் இந்த கொண்டு போற பிள்ளைகளுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறியா? அங்க ஒரு ஆயா ஒருத்தி இருப்பா, அவளே ஆயா தான் வாய்க்குள்ள போடுவா. போட்டு அவ பீப்பா போல போறா, இது இவ்வளவு போல போவோம். நடுவரவர்களே, கல்வி என்றது அன்றை காலகட்டத்தில் அப்படி இருந்தது. ஆசிரியரை கண்டால் மதித்தார்கள். ஆசிரியர்கள் தெருவில் வந்தாங்கன்னா மாணவர்கள் இந்த ஆளு ஓடிச்சிருவார், நாளைக்கு அடி உரிச்சு எடுத்துருவாரு. ஆனா இன்றைக்கு மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நடுவரவர்களே, கஞ்சா கலாச்சாரம் பெருகிவிட்டது. நடுவரவர்களே, கலாச்சாரம் எப்படி இருக்கிறது? ஆசிரியர்களை மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் வைத்து கத்தி எடுத்து குத்துகிறார்கள். நடுவரவர்களே, கலாச்சாரம் எங்கே இருக்கிறது? நடுவரவர்களே, சொல்ல முடியுமா? இல்லையே. அன்னைக்கு பெரியவங்க சாப்பிட்ட உடனே வீட்டம்மா என்ன செய்வாங்க? தாம்பூலம் எடுத்து கொடுப்பாங்க, வெத்தில பாக்கு எடுத்து கொடுப்பாங்க. அது ஒரு பண்பாடு, கலாச்சாரம் அப்படி இருந்து. ஆனா இன்னைக்கு சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் என்ன கொடுக்க வேண்டி இருக்கு? மாத்திரை கொடுக்க வேண்டி இருக்கு. சுகருக்கு மாத்திரை, பிரஷர் மாத்திரை கொடுக்கல, ஐயாவுக்கு யாத்திரை ரெடி. காலம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறதே. நடுவரவர்களே, அன்னைக்கு ஒரு திருமகள் மணமடைக்கு ஒரு பெண்மகள் வந்தான்னா குனிஞ்ச தலை நிமிராம வந்தா. நடுவரவர்களே, எவ்வளவு ஐஸ்வர்யமா இருந்தது. அன்னைக்கு ஒரு காலம் அப்படி திருநிறை செல்வி மங்கையரசி திருமணம் கொண்டால் இனிதாக நம் இருவிழி போலே இருவரும் இணைந்து இல்லறம் காணட்டும் நலமாக, இல்லறம் காணட்டும் நலமாக. அந்த காலத்துல ஒரு பெண்மகள் மணவரைக்கு வரேன்னா வர மாட்டாங்க, அவ்வளவு வெக்கப்பட்டாங்க. தோழிகள் 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டுதான் மணவரையில வைக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு மணமகள் இந்த புல் மேக்கப்போட வாரா. மணமகள் அறையில அங்க மாப்பிள்ள அப்படியே மாலையெல்லாம் போட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கான், அப்படி கிடுக்கிடுன்னு ஆடிட்டே இருக்கான். நேர கேமராமேன் மணப்பெண்ணை எடுக்கான். மணப்பெண் அப்படியே தோழிகள் 2 பேர் வந்து கையை பிடிக்காங்க. மணமகள் சொல்றா, விடுங்கள் என்னை, துணிந்தவளுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமத்தை. ஆட்டம் போடுறாரு. முருட்ட பொருக்கும் முருட்ட பொருக்கும் முருட்ட பொருக்கும் முருட்ட பொருக்கும் முறுக்கு 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 மாறா குத்தாட்டம் போட்டுட்டு வாரா. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு அம்மா ஆடிட்டு வாரா. அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு கிழவி ஆட முடியாம 4 பேர் தூக்கிட்டே வாரான். பொண்ணுக்கு மேக்கப் போடுறதோட பொண்ணோட அம்மாவுக்கு மேக்கப் தான் எனக்கு ஜாஸ்தியா வர்றதுக்கு. அப்ப நடுவரவர்களே, இன்றைய காலகட்டம் எங்கோ போய்கொண்டிருக்கிறது. நடுவரவர்களே, இன்றைய காலம் என்பது அன்றைய காலம் போல இல்ல. அன்றைய காலம் பொற்காலம், மகிழ்ச்சியான காலம், நிம்மதியான காலம். ஆனால் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் படித்து விட்டார்கள், எல்லோரும் சமுதாயத்தில் வளர்ந்து விட்டோம் என்று ஆணவத்தோடு திமிரோடு நீயா நானா என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கவில்லை. அது பண்பாடு சீரழிந்துதான் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப அருமையா நல்லா அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒப்பிட்டு சொன்னாப்ல. ஏன்னா அழகா அந்த 2 கோடின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு முறை சோழ அரசர் என்ன பண்ணார்னா, புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு விடியறதுக்குள்ள 4 கோடி பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். 4 கோடி பாடல் யார் எழுதலையோ அவங்களுக்கெல்லாம் பெரிய தூக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டார். புலவர்கள்லாம் அப்படி யோசிக்கிறாங்க, விடியறதுக்குள்ள 2 பாட்டு 100 பாட்டுன்னா பரவாயில்ல, 4 கோடி பாட்டு எப்படிப்பா பாடன்னு சோகமா உட்கார்ந்துருக்கும் போது அந்த வழியா அவ்வை பாட்டி வந்தாங்களாம். சோழ அரசர் என்னைக்குமே
புலவர்களை மதிக்கக்கூடியவங்க, தமிழை மதிக்கக்கூடியவர், அவர் சொல்றதுல ஒரு சூட்சமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கோடி பாட்டு தானே எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை பாட்டி சொல்ல சொல்ல புலவர் எழுதுனாங்களாம். மதியாத முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கோடியாய் கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும், கோடி கோடியாய் கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். இதுதான் 4 கோடி பாட்டு போப்பான்னு அனுப்பிச்சுச்சாங்களாம். அந்த 4 கோடி என்ன அர்த்தம்? மதியாதார் முற்ற மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். அப்படின்னா நம்மளை மதிக்காத வாசப்படியில கூட நம்ம மிதிக்க கூடாதான். மிதிக்காம இருந்தா அதை விட ஒரு கோடி சிறப்பு எதுவுமே கிடையாது. உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் இருக்கும்போது பாருங்களேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படி பக்கத்துல இருந்து சிரிச்ச முகத்தோட வரவேற்கணுமா. இதுக்கெல்லாம் எதுக்கு வந்து தொலைஞ்சிச்சு, பேசாம வீட்டில் தின்னு தொலைச்சிட்டு வர வேண்டியதானே. அப்படி இஞ்சி திட்ட குரங்கு மாரி உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் நீங்க கை நினைக்கவே கூடாது. அப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். நல்ல ஒரு குடிமகன்களோட குடிப்பிறப்போட அண்ணன் தம்பியோட பிறக்கிறவங்கல்ல, அது கூடுதல் சிறப்பு அப்படின்னாரு. கடைசி சொன்னாரு, கோடி கோடியாய் கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் அப்படின்னாரு. நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணுமா? தவறுதலான வார்த்தை இல்லாம பெரியவங்கிட்ட கேட்டு பாருங்க, சொன்ன வாக்க காப்பாத்தணும்டா, அதுதான் கோடி பெறும் அப்படின்ட்டு அந்த 4 கோடி பாடல்களை எழுதியவர் அவ்வை பாட்டி அப்படின்ட்டு ஒரு தமிழ் பெண் அப்படின்ட்டு சொன்னா, அந்த தமிழ் கலாச்சாரம் இன்னைக்கு இருக்குதா? பெண்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்க? குடிஞ்சத்துல நிமிராம இருந்தாங்களே. நிறைய கேள்வி கேட்டார். அக்கா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து பெண்களை பார்த்து கேட்குறேன்க்கா, வீட்டுக்காரன் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? சும்மா சொல்லுக்கா, எப்படி கூப்பிடுவீங்க? இங்க கடையநல்லூர்ல உங்க வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுவீங்க? ரோசல் அக்கா, நீ சொல்லுக்கா. வெக்கலாம் பட்டது போகும், கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் வெக்கம். என்ன எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. இங்க அங்க கேட்டா இங்க பதில் வருது. ஏன்னா இவன் தான் பூரா நோட்டீஸ் பண்றான் வீட்டுல என்னென்ன நடக்குது. ஏங்க நடா கூப்பிடுறாங்க? ஐயோ பார்த்து பேசுங்க, பூரா சிசிடிவி கேமரா உட்கார்ந்துருக்குது, உங்களை பூரா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்குது என்னென்ன பண்றீங்க. குழந்தைகள் எப்போதுமே யோசி பாருங்க, நம்மளை தான் நோட் பண்ணி நம்ம வளரும். யோசி பாருங்க. வேற எப்படிக்கா கூப்பிடுவாங்க? ஏங்க, ஏயா, ஐயோ நான் போயா வரைக்கும் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா எப்படி கூப்பிடுவீங்க? அத்தா. அந்த காலத்துல பெண்கள் புருஷனை எப்படி மாமா கூப்பிடுறாங்க? மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களா? என்ன அர்த்தம் ஆண்களே? பாசம் நினைச்சிங்களா? ஒரு மண்ணும் கிடையாது, மாங்காமடைன்னு அர்த்தம். அத சுருக்கி மாமா, அவ்வளவுதான். அக்கா, நீங்க இங்க உள்ள ஆண்கள் கிட்ட கேட்கறேன், வீட்டுக்காரம்மாவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஏட்டினா கூப்பிடுவாங்க. பத்தியா, இதான் எங்க திருநெல்வேலி இந்த சைட்ல உள்ள ஸ்லாங். இனிமே நல்லா கேட்டுக்கோங்க, திருமணமான ஆண்கள்லாம் அக்கா உங்களை பார்த்து தங்கக்குட்டி செல்லக்குட்டின்னு கூப்பிடுவாருன்னு நினைச்சா நீங்க கவலைப்படாதீங்க. சந்தோஷம். தங்கக்குட்டின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம்னு நினைச்சிடாதீங்கக்கா, அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதனால உங்க பேரை கூப்பிட்டுறதே பெரிய சந்தோஷம் நினைச்சு பெருமைப்படுங்க. எவ்வளவு பிரச்சனைகள். சரி, நான் ஆண்கள் கிட்ட மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? அம்மா, அம்மாவுக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. வேற ஆச்சி சமையலா? அங்க அம்மா சமையல், அம்மாவுக்கு 2 ஓட்டு, அம்மா 3 ஓட்டு, அவருக்கு அம்மா. ஆமா, பச்சை சட்டை அம்மாவா பொண்டாட்டியா? அம்மா. அம்மாவுக்கு 4 ஓட்டு. வேற என்னங்க, பொண்டாட்டி நடு ஓட்டு நிக்குதுங்க, உங்களை நம்பி வந்துச்சுங்க. பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் ஒரு ஓட்டு கூட உழல. யாருக்குமே உண்மையிலேங்க அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமான்னு பூரா அம்மா சமையல். முந்தானத்து இப்படிதான் பரமக்குடியில கேட்கிறேன், அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? கீழே இருந்து ஒருத்தர் படா நினைச்சு வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும்ட்டாரு. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அம்மா சமையல், அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு என்ன வித்தியாசம்? சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல். வந்துருச்சு. பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதான் பொண்டாட்டி சமையல். இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்றேன், நீங்க ஹால்ல இருக்கிறீங்க, தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கிச்சன்ல உங்க அம்மா தோசை சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டு எடுத்து நீங்களே கிச்சனுக்குள்ள போய் அம்மா தாயே ஒரு தோசை போடுமா, உசுரை காப்பாற்றணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பொண்டாட்டி தோசை விட்டுறான்னு அர்த்தம். அவ்வளவுதான். எவ்வளவு பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்க. நீ சமையல் சரி இருக்குதா? கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சமையல் எப்படி இருக்கணும்னு ஒரு கவிதை சொல்லியிருப்பார்.
கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகம் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். கத்தரிக்காய் நெய்வடியும், கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும் என்று எழுதியிருப்பாரே கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அந்த சமையல் இன்னைக்கு சரி இருக்கா? கலாச்சாரம் இருக்குதா? பண்பாடு இருக்குதா? அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்து, இல்லைங்க, தமிழ் கலாச்சாரம் இன்றைய சூழ்நிலையிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று பேசுவதற்காக எங்க சின்ன கோயில் சித்ராக்கா வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கைத்தல கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தின் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தின் தலைமகளே, கடை கண்ணாலே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய், கடை கண்ணாலே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி, துணை நீயே மகமாயி, துணை நீயே மகமாயி. ஆஹா, எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு பட்டிமன்றத்திற்கு மொழியின் விழிகள் திறந்து செந்தமிழில் அமிர்தம் கலந்து அதை மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே. நான் தானா? உங்களை தான். வணக்கம். நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், என் அணிக்கு ஒரு பூச்சண்டாய், எதிரணிக்கு ஒரு அணுகுண்டாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே. எதிரணியிலே வெற்றி கனி தனக்கு தான் என்று கொட்டாவி விட்டுக் கொண்டிருக்கும் 2 கெட்ட ஆவிகளே மற்றும் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். எத்தா தண்டு சின்னவா? இந்த சைஸ்ல சின்னவா எங்க நீங்க பாத்திருக்கீங்களாக்கா? நடுவருக்கு போறாம நான் சின்ன பிள்ளைய அழகா இருக்கேன். சின்ன பிள்ளையா அழகா இல்ல, அழகா இருக்கேன். ஒரு 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 பிழை திருத்தம். என்ன? சின்ன பிள்ளையா கொஞ்சம் அகலமா இருக்கிறீங்க. ஏமா, நான் அகலமா இருந்தாலும் அழகுதான், ஒல்லியா இருந்தாலும் அழகுதாமா, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க, அப்படிதானே? தமிழ் கலாச்சாரம் இன்னைக்கு வளர்கிறதா அல்லது தேய்கிறதான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான்க்கா. இவ்வளவு நேரம் ஒரு தாத்தா வந்தார், தேய்கிறது தேய்கிறதுன்னு ஒரே ஆட்டம் மேடையில. எதுக்கு இந்த ப்ராப்ளம்? You mean தாத்தா? எஸ். ஓ, you mean grandfather? Yes. ஓ, very sad. நடுவர்களே, ஏன் தெரியுமா? அந்த உடனே அவருக்கு ஆட்டத்தை பாத்தீங்களா? அது என்ன பொம்பளைங்க எல்லாம் நீங்க சேலை கட்டி இருக்கீங்களா? உடனே நீங்க பொட்டு வச்சிருக்கீங்களா? குங்குமம் பொட்டு வச்சிருக்கீங்களா? இந்த கூட்டத்துல இருக்க அத்தனை பொம்பளைங்களை பாருங்கப்பா, நெத்தியில எவ்வளவு அழகா பொட்டு வச்சு திருநீர் பூசி மகாலட்சுமி மாதிரி எங்க முத்துகிருஷ்ணாபுரம் பெண்கள் இருக்காங்கன்னா கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? கூறுகட்ட குக்கரு. ஒரு நாள் வீட்டுல இருந்து நான் தோசை சுட்டு கொடுத்தேன் என் வீட்டுக்காரருக்கு. சரி. என் வீட்டுக்காரர் நான் தோசை சுடுற அழக பார்த்து ஒரு கவிதை சொன்னார். தோசைக்கு ஒரு கவிதை? தோசை சுடுற அழக பார்த்து ஒரு கவிதை சொன்னார். என்ன தெரியுமா? ஒரு இட்லி குட்டுவமே தோசை சுடுறதே அடடா ஆச்சரியகுரி அப்படின்னாரு. இதுக்கு பேசாம வாங்கி தின்னுட்டு போயிருந்திருக்கலாம் மனுஷன். நடுவர்களே, ஆனா எப்பவுமே எங்க பெண்கள் எல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? செல்போன்னா டவர், செல்போன்னா டவர். முத்துகிருஷ்ணாபுரம் பெண்கள்னாலே பவர் பவர் பவர்னு உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. பெண்கள் ஜோரா ஒரு கைத்தட்ட நான் வாங்கி காமிக்கட்டுமா? சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தட்டுறாங்க. கூட்டத்துல ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது வெளிநாடு, கூட்டத்துல ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது வெளிநாடு, அந்த கூட்டமே அழகா இருந்தா அதுதாங்க எங்க தமிழ்நாடு நிரூபிச்சிருக்காங்க பாருங்க. முத்துகிருஷ்ணாபுரம் பெண்கள் அப்படி ஜோரா கைத்தல கொடுக்குறாங்க. 5 5 10 5 5 10 முத்துகிருஷ்ணாபுரம் ரசிகர்கள்னால கெத்து கெத்து கெத்துன்னு உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. எத்தனை பேர் நின்னு ரசிக்கிறாங்க பாருங்க. ஆமா, இதான் முத்துகிருஷ்ணாபுரம். ஏன் பெண்கள்லாம் உட்கார்ந்திருக்காங்க, ஆண்கள் சுத்தி ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க தெரியுமா? ஏன்? அப்படின்னா தான் அவங்கவுங்க ஃபிகர் எங்கெங்க உட்கார்ந்துருக்குன்னு தெளிவா தெரியும். இதெல்லாம் ஒரு திருவிழா ஜாலி. நடுவர் அவர்களே, திருவிழா எவ்வளவு களை கட்டுது பாருங்க. நான் கேக்குறேன், கலாச்சாரம் தேஞ்சு கொண்டு இருந்துன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த ஊர்ல திருவிழா நடக்குமா? முத்து விநாயகருக்கு திருவிழா நடக்குமா? எங்க பெண்கள் எல்லாம் காப்பு கட்டி விரதம் இருப்பாங்களா? நடுவர் அவர்களே, கலாச்சாரம் வளர போய் தான் இன்னைக்கு அம்மனுக்காக எங்க பெண்கள் எல்லாம் விரதம் இருக்காங்க. நடுவர் அவர்களே, அப்படியா? ஆமா, இறைபக்தியை பத்தி வந்தோன்னு சொன்னார்ல. ஆமா, ஏதோ முருகன் கோயிலுக்கு போவாராம்,
100 ரூபா கொடுத்தா அவரு வரிசையில போய் நிப்பாராம். ஆமா. 1000 ரூபா கொடுத்தா பக்கத்துல போய் நிப்பாராம். 5000 ரூபா கொடுத்தா முருகனை அப்படியே கொட்டி தூக்கி காட்டுவாங்களாம். ஆமா. ஆனா அது இல்லங்க பக்தி. இன்னைக்கு பக்திங்கிறது என்ன தெரியுமா? முருகனுக்கு 1000 ரூபாய 5 லட்சமும் கொடுக்கிறது பக்தி இல்லங்க. முருகனை எவ்வளவு நேரம் நின்னாலும் முருகனை நாமத்தை பிரார்த்தனை செய்து கொண்டே வரிசையில நிப்பான் தெரியுமா? நின்னுகிட்டு கால் கடுக்க நின்னு முருகனை பார்த்த பரவசத்துல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவான் தெரியுமா? அங்க இருக்கு பக்தி. எங்க ஊர்ல சில பெண்கள் இருக்காங்களா அண்ணாச்சி, எல்லாரும் ஒரு 10-20 பேர் சேர்ந்து மேல்மருவத்தூருக்கு மாலை போடுவாங்க. மாலை போட்டா சிகப்பு ஆடை தான் கொடுப்பாங்க. யாரும் ஓம் சக்தி, சக்தி வாங்க, சக்தி இருங்க, சக்தி சாப்பிடுங்க, நல்லா விரதம் இருப்பாங்க. அம்மா பக்தி அப்படி இருக்குது. போறதுக்கு 250 ரூபா தான் டிக்கெட் ஆகும் ட்ரெயினுக்கு. வீட்டுக்காரர்கிட்ட 2500 ரூபா வாங்குவா. எதுக்கு தெரியுமா? இங்க இருந்து திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயில சாமி கும்பிடுறது, அந்த ஆளு திருச்செந்தூர் கடல்ல போய் பீச்சில போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு போவா. கார்ல ஏறுவா பாருங்க, அது வரைக்கும் சக்தி சக்தியும்பா. கார்ல ஏறின உடனே வேன்கார்ட்ட சொல்லுவா, நல்ல பக்தி பாட்டா போடுப்போ. அவன் போடுவான், லாலா கட சாந்தி ஒன்னாலே நான் பூந்தி. அதுவரை சக்தி மறந்துருவா, மாறி போடுவா. ஆட்டோவே டண்டலா காட்டா. இப்ப என்ன இதுதான் பக்தி நடைமுறை. இவ்வளவு கரெக்டா சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இவர் பின்னாடியே பாத்துருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா நடுவர் அவர்களே, நான் கேக்குறேன், 250 ரூபா டிக்கெட்ல போய் எப்படி நெல்லையப்பர் கோயிலுக்கு போக முடியும்? ஆமா, உங்களுக்கு ட்ரெயின்ல போனாதான் 250 ரூபா. பஸ்ல போனா இப்ப நாங்கெல்லாம் கன்னியாகுமரியில இருந்து மேல்மருவத்தூருக்கு பஸ்ல போனோம்னு வைங்களேன், ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய். ஒரு 7 கோயில சுத்தி பார்த்துட்டு வருவோம். இவருக்கு என்ன தெரியும்? வீட்டுக்குள்ளே இருந்து டாஸ்மாக்ல போய் ரம் அடிச்சிட்டு இருக்க உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன் நடுவர் அவர்களே. ஆனால் அந்த முருகனை நாங்க பக்தியோட என்ன சொல்லுவோம் தெரியுமா? உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். அரகர பாடுங்கள் வருவதை நாடுங்கள், அரகர பாடுங்கள் வருவதை நாடுங்கள். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஜோரா கைதட்டி கொடுங்கக்கா. ஒரு நிமிஷத்துல நேரத்துல பக்தி ஆக்கிட்டீங்களா? ஏன்னு கேளுங்க, இன்னைக்கும் முருகனை தேடி பக்தர்கள் தை மாசம் பாத யாத்திரையாக நடந்து செல்கிறார்கள் என்றால் அங்க கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதான்னு கேக்குறேன். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே. அப்படி ஒரு காலத்துல இருந்தது நடுவர் அவர்களே. கலாச்சாரம் அழகாக இருந்து அதே கலாச்சாரம் முத்தி போய் இதே மருதமலை எப்படி ஆயிட்டாரு? மல்ல மல்ல மல்லே 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 மருதா மல்லே, சில 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 வெண்கல சில்லே சில்லே வெண்கல சில்லே, மல்ல மல்ல மருதா மல்லே. செல்ல செல்ல சீரழிஞ்சிட்டு நடுவர் மருதல முருகன் அன்னைக்கே வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிட்டார். நடுவுல உண்மையிலே இவங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா சினிமால, கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா. எவ்வளவு அழகான பக்தி பாட்டு. அதே பாட்டை சினிமாவில தூக்கி போட்டிருக்காங்க. கருப்பான கையால என்ன புடிச்ச காதல் அவன் காதல் பூ பூக்குதம்மா, மனசுக்குள்ள பேய் புடிச்சு ஆட்டுதம்மா, பகல் கனவு கண்டதெல்லாம் பழிக்குதம்மா, ஓ மீச முடிய செஞ்சுக்குவே மோதிரமா. கற்பூர நாயகியே கனகவல்லி. எப்படி ஆட்டைய போட்டிருக்காங்க பாத்தீங்களா? எங்க இதுல என்ன ஆட்டோ போட்டக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு கற்பூர நாயகி பாட்டு தெரியும் கேளுங்க. ஆனா கருப்பான கையால பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் கேளுங்க. கருப்பான கையால பாட்டு தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோ, பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட. அந்த சஷ்டிய நோக்க தூக்கி போட்டிருக்கான். 18 வயது இளமொட்டு மனது ஏங்குது பாய் போட, சஷ்டிய நோக்க சரவண பவன்.
அப்ப தமிழ் கலாச்சாரம் எப்படி நம்ம வளர்கிறதுன்னு சொல்ல முடியும்? தேய்ந்து கொண்டுதானே இருக்கு. இதுல எங்க தேஞ்சு இருக்குன்னு கேக்குறேன். என்னமா? ஆமா, வந்த உடனே சொன்னாரு பெண்கள்லாம் இன்னைக்கு சேலை கட்டுறீங்களா சேலை கட்டுறீங்களான்னு கேட்டாரு. ஆமா, அதுக்கு ஒரு பாட்டு வேற போட்டாரு. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுக்க தயங்கிரியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அழகிரியே. நான் கேக்குறேன், நாங்க சேலை கட்டிக்கிட்டு இன்னைக்கு மேடையில பாருங்க, மூன்று பெண்களும் பாரம்பரியமா சேலை கட்டிக்கிட்டு கலாச்சாரமா தான் மேடையில உட்கார்ந்து இருக்கோம். 4 பேரும். அந்த அக்காவை பாருங்க, அந்த அக்கா எங்களை விட கலாச்சாரமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க 4 பேரும் இவ்வளவு கலாச்சாரமா வந்து உட்கார்ந்து இருக்கோம். நீங்க எப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு வேட்டி சட்டை கட்டிட்டு வர வேண்டியதான் 2 பேரும் எப்படி வந்திருக்கீங்க? ஒரு வேட்டி சட்டை கட்டி வந்தா நீங்களும் பாரம்பரியமா வந்திருக்கீங்க நான் சொல்லுவேன். ஆனா நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கனால நாங்க என்னைக்காவது நான் விட மாட்டேன். நாங்க என்னைக்காவது செந்தமிழ்நாட்டு ஆம்பளையே வேட்டி உடுக்க தயங்கிரியே நெசவு செய்யும் திருநாட்டில் போட்டு இருக்கணும். ஒரு நிமிஷத்துல பட்டிமன்ற குழாயடி சண்டை மாதிரி மாத்திட்டாங்க. இங்கே இந்த மாவா என்ன பேச விடாது, அந்த மனுஷன் நாங்க என்ன பாடுபடுத்துவாங்க? இல்லக்கா கை தட்டுங்க சீரழிஞ்சு போச்சுக்கா. ஒரு நிமிஷம், நீங்க பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? என்ன குதிரையெல்லாம் மண்ணை திணிச்சா குருட்டு குதிரை கோதுமைக்கு ஆசைப்பட்டுச்சாம. நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கேக்குறவன் கேனையனா இருந்தா கேஆர் விஜயா கொண்டேல கேடிவி, சரோஜா தேவி கொண்டேல சன் டிவி தெரியும். நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? கோமணம் கட்டினா கோவிந்த சாமி அதை அவுத்துட்டு போனா ஆறுமுக சாமி மேல பேசிட்டு. ஆமா, எங்க போற மாரியாத்தா ஏமல வந்து இறங்காத்தான கதையா நடந்துட்டு இருக்கு. மேல குண்டு போட்டு சாகாதவன் கீழ வண்டு கிடிச்சதான். ஆமா, கூறு கட்ட மாடு 7 கட்டு புல்லு தின்னுச்சான். சிஎம்ஏ சிங்கிள் டீக்கு லாட்டரி எடுக்கறா, மந்திரிக்கு எது கேக்குறா மசாலா பால். புதுசா போட்டாலாம் தோடு, அவன் புருஷன் போட்டானா சூடு. குப்புற விழுந்தானா குப்பை வந்து மீசையில மண் ஓட்டலன்னு சொன்னா உங்க அப்பா வழியெல்லாம் ஓடுது தண்ணி, வழியெல்லாம் ஓடுது தண்ணி, பாத்ரூம்ல குளிக்குது சிவராஜ பண்ணி. மேல விழுந்தா வழுக்க, கீழே விழுந்தா புழுக்க. சீனி சக்கர சித்தப்பா. ஆனா எனக்கு உங்க டீல் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. என்ன டீல்? என்னாலும் என்ன டைரக்டர் நடுவரை தாக்காம டபக்குன்னு சிவராஜன் பண்ணிக்கிற அங்கிட்டு போனாரு. அந்த சீனி சக்கர சித்தப்பா சீட்ல இருந்து நெக்கப்பாண்ட கதையா நடந்துட்டு இருக்கு நடுவர் அவர்கள். ஆனா எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் உண்மையிலே இப்ப இந்த உண்மையிலே 2 நிமிஷத்துல குழாயடி சண்டை மாதிரி இருந்துச்சுல, ஒரு ஆணோட உண்மையான குணமும் பெண்ணோட உண்மையான குணத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? கரெக்டுனா ஆண்கள் கைத்தல் கொடுக்கணும். ஒரு ஆணோட உண்மையான குணத்தை தண்ணி அடிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெண்ணோட உண்மையான குணத்தை தண்ணி பிடிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். நீலவேணிலாம் ஸ்விக்கில என்ன ஆர்டர் பண்ண தெரியுமாக்கா? சுடுதண்ணி ஆர்டர் பண்ணுதுக்கா. சுடுதண்ணியவே ஆர்டர் பண்ணி நீ என்னம்மா பண்ண? சுடுதண்ணி வைப்பது எப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குது. என் வீட்டுக்காரெல்லாம் கூட்டுண்ணி ஒண்ணு வைப்பாங்க, இதுவரைக்கும் அது கூடுனதே கிடையாது. ஆமா, அவியலுண்ணி ஒண்ணு வைப்பா, இதுவரைக்கும் அது அவிஞ்சதே கிடையாது. ஆனா இப்போ ஒரு சட்னி வைக்கா, தேங்காய் சட்னி வைக்கா நடுவர் அவர்களே, அருமையா இருக்கும். நொங்கு நுரையும் மூக்கு செளி போல தாங்க இருக்கும். தூக்கி போட்டானா புதுக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல தான் போய் இட்லிக்கு சட்னி வாங்கி சாப்பிடுவ நீ. ஆனா இப்போ என் முன்னாடி ஒரு சட்னி வைக்கா, புதினா சட்னியா. எப்படி இருக்குன்னு தெரியுமாக்கா? பச்சை புள்ள ஆய் போன போலே. சபதம் எடுக்கிறேன், இனி வாழ்நாளில் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி எதுவுமே சாப்பிட மாட்டேன். பொண்டாட்டி மட்டும் பத்தினி இல்ல நடுவர்களே, அவ வைக்கூடி சட்னியும் பத்தினி தான். என்ன தவிர எந்த மானங்கட்ட பயிலும் தொட்டிட மாட்டான். என்ன சொல்ல? இதெல்லாம் சொல்லு, பேசாம ஒரு தூக்கு போட்டு தொங்கிடலாம். அவரு உங்க என்ன பூரா அவர் தூக்கு போட்டு தொங்குறதெல்லாம் இருக்கு. நடுவர்களே வேற ஒண்ணு இல்ல நடுவர்களே, நாங்க குங்குமம் போட்டு வச்சிருக்கோமா, குங்குமம் போட்டு வச்சிருக்கோமா? பெண்கள்லாம் இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோமா? ஏன் நாங்க ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோம்? ஏன் இப்ப பெருசா குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு நல்ல வெயில் அடிக்க நேரம் நீங்க அப்படியே குங்குமம் போட்டு வச்சு ரோட்டோடி வாங்கக்கா, நம்மளுக்கு உடம்பெல்லாம் வேர்க்கும் இல்ல, வேர்க்கும் போது அந்த குங்குமம் அப்படியே கரைஞ்சு நம்ம முகத்தோடி வலியும்லக்கா. அப்ப குங்குமம் கரைஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம்? புருஷனுக்கு ஏதோ அபசகுனம் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம்லக்கா. அதே மாதிரி நல்ல மழை பெய்ய நேரம் மழையில குங்குமத்தை வச்சு நனைஞ்சு வர முடியுமா? அந்த குங்குமம் கரைய கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இப்ப ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கோம். புருஷன் எப்பவும் எங்க கூட ஒட்டிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி. அவர் ஒட்ட வேண்டாம் தானே தனியாவே உட்கார்ந்துருக்காரு. யாருங்க ஒட்டிக்கிட்டே இருக்க வைக்கிறீங்க? இப்ப என் வீட்டுக்காரர் ஏங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, எதுக்கு? பாவம், நேத்தே வந்தனா இன்னும் வீட்டுக்கு போகல, தேட தானே செய்வாரு. கண்டிப்பா. இப்ப நான் இந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன்லக்கா, என் உடம்புதான் இங்க நிக்குது, என் மனசு எங்க இருக்கு தெரியுமா? எங்க? கன்னியாகுமரியில இருக்கிற என் வீட்டுக்காரரை சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கு. இப்ப என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா. என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாருன்னு கேளுங்கக்கா. அப்படி சந்தோஷமா எல்லாம் இருக்க மாட்டாருக்கா, தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்காதீங்க. தூங்கவே மாட்டாரு.
வாசல்லே இருப்பாரு. எதுக்கு? ஏன் தெரியுமா? நம்ம சித்ரா இன்னைக்கு கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரத்துக்கு தமிழ் வளர்க்க போனால. தமிழ் வளர்க்க போனா 25 புரோட்டாய் தின்னு வயிறு வளர்த்துருக்கான். தமிழ் தமிழ் எங்க வளருது? இவதான் வளர்ந்துட்டு இருக்கிறா. இல்லக்கா, நான் ஒரு புரோட்டா தான் தின்னேன். சரி, ஆனா தமிழ் வளர்க்க போனால தமிழ் வளர்த்தாலோ வளர்க்கலையோ எப்பண்டா வீட்டுக்கு வருவான்னு சொல்லி வாசல்ல இருப்பாரு. சரி, இன்னை பட்டிமன்றம் முடிஞ்சு ஓகே, நான் வீட்டுக்கு போகும்போது டைம் என்ன ஆகும்? 2 நாள் ஆகும். 2 நாளா? ஆமா, 4 டயர், 4 பஸ் டயர் எல்லாம் பிரிச்சு எடுக்கணும்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் நாளைக்கு காலையில எப்படி ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு போயிருவேன். சரி, 5 மணிக்கு என்ன தூரத்துல பார்த்ததும் அவர் அங்க இருந்து ஓடி வருவார். ஓகே, ஓடி வருவாரா? அவரை பார்த்ததும் நான் இங்க இருந்து ஓடி போவேன். ஸ்டாப். ரோடெல்லாம் குண்டு குழிமா ஆயிருமே. ஏன்னா விவரம் தெரியாம பேசுங்க. ஒரு குண்டு போனா ஒரு குழி வரத்தான் செய்யும். விடுங்க. இப்ப நீங்க எங்க இருந்து ஓடி போவேன்? நோ, ஓடி போக மாட்டீங்க, உருண்டு போவீங்க. ஏன்? ஆமா, உருளை உருளத்தானே செய்யணும். இல்ல, ஒண்ணு அவரை பார்த்தா எனக்கு ஓட்ட வரும். ஓடி போவேனா? என்ன பார்த்து அவரு சிரிக்க, அவரை பார்த்து நான் சிரிக்க, உங்க 2 பேரை பார்த்து ஊரே சிரிக்க. ஊருக்கார அங்க எதுக்குன்னு கேக்குறேன். அங்கே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா, பேசாம போத்திட்டு படுக்க வேண்டியதானே. ஆனாலும் என் வீட்டுக்காரர் என்ன கேட்பாரு தெரியுமா? சித்ரா, என்னை பிரிந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதம்மா, என்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுமா? இப்படிதான் சுத்த தமிழ்ல பேசுவீங்க? காதல் வந்துச்சு. காதலா? ஆமாங்க, காதல் வந்துச்சுன்னா அவர் இப்படிதான் பேசுவாரு. ஒரு வார்த்தையாவது பேசுமா அப்படிம்பாரு. நான் எப்படி பேசுவேன் தெரியுமா? தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா, துண்டாமணி விளக்கு துண்டி விட்டு எரிய வச்சு பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மாமை வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காற்றாகி ஊற்றாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன்கிட்ட பேச போற மணிக்கணக்கா, தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. ஆனா நீங்க உங்க குடும்பத்துல மட்டும் அப்படி சொல்லாதீங்க. ஏன் குடும்பத்திலயும் பாசம் பீரிட்டு பொங்குது தெரியுமா? எப்படி? சத்தியமா. அக்கா விக்கல் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்பீங்களா? ஆனா நீங்க விக்கல் வந்தா என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்பீங்கல்ல. முந்தானத்தை பட்டிமன்றம் முடிச்சு நைட் 2 மணிக்கு என் வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்காரல விக்கிக்கிட்டே இருக்கிறார். நான் சொன்ன மாமா தண்ணி குடிங்க மாமா அப்படின்னு. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதினார். ஐயோ தண்ணி குடிங்க மாமா. ஏன் தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதினார். ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்க? மனுஷன் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? வெக்கமா இருக்கு. இல்ல எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்கானே. இவனை பார்த்தாதான் எனக்கு பயம். ஃபுல் ஃபோக்கஸ் இவன நேரம் பேசும்போது பார்க்கல. எல்லாம் தண்ணி குடிச்சாரா குடிக்கலையான்னு இந்த ஃபுல்லா அந்த கிளைமேக்ஸ் காட்சியை பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். விக்கிக்கிட்டே இருக்கிறார். ஐயோ தண்ணி குடிங்க மாமா. பார்க்காதடா, அங்கிட்டு திரும்புடா. ஐயோ தண்ணி குடிங்க மாமா. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரு. ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்க? மனுஷன் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவலடி தங்கோன்னு. நான் வீட்டுக்கு போறோமா? ஏன் நீங்க விளம்பர இல்ல இவனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அவன் நாளைக்கே வருங்கால மனைவிக்கு இந்த மாதிரி நம்ம பிட்ட போடணும்டா, அப்பதான்டா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறான் அவன். ஆனா உங்க வீட்டுக்காரரு தண்ணி குடிச்சாதான் நீங்க மூழ்கிருவேன்னு சொன்னாரு. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு தெரியுமா? 2 பேரும் கன்னியாகுமரி போவோம் சித்ரா அப்படின்னு சொன்னாரு. கன்னியாகுமரியில என்ன ஃபேமஸ்? கன்னியாகுமரியில கடல் ஃபேமஸ். கடல் தானே ஃபேமஸ். நானும் என் வீட்டுக்காரர் எங்க ஆக்டிவா ஸ்கூட்டர்ல கன்னியாகுமரி போனாங்க. சரி, கன்னியாகுமரியில போய் இறங்குனத கடல்ல போய் காலை நினைச்சு விளையாடணும்னு எனக்கு ஆசை. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அத்தா நான் போய் கடல்ல காலை நினைச்சிட்டு வரத்தான் அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? கடல்ல காலை வச்சிராத அப்படின்னு. ஏன்? நான் ஏன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமாக்கா? என் பாதம் அந்த கடல் நீரில் பட்டால் உப்பு நீரெல்லாம் இனிப்பா மாறிடுமாக்கா. இதுக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் இருக்காக்கா? ஒரு பிராய்ச்சித்தம் கிடையாது. ஏன்னு கேளுங்க, என் மேல அவருக்கு அப்படி ஒரு தீராத காதல். ஐயோ, நீங்க வந்து காதலை பத்தி சொன்னீங்கல்ல, காதல் கவிதை பத்தி சொன்னீங்க. உடனே நம்ம தங்கச்சி காதலே ஒரு கவிதை, அதற்கு எதுக்கு ஒரு கவிதை நீலவேணி அப்படி என்கிட்ட சொல்லி தந்துட்டு, ஆனா அந்த காதல் இருக்குல்லங்க குபயம்
உண்மையில இந்த காதல்லாம் உலகத்துல இருக்கிற வரைக்கும் கலாச்சாரம் எல்லாம் என்னைக்குமே தேயாது நடுவர்களே. ஏன் தெரியுமா? என் வீட்டுக்காரெல்லாம் இன்னைக்கு காதலோடு இருக்கிறனால தான் அந்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கு நடுவர்களே. அந்த காலத்துல கலாச்சாரம் கலாச்சாரம் சொல்லி கணவன் மனைவியை அடிமையாக வைத்திருந்தது அந்த கால நடுவர்களே. ஆனா இன்னைக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்ந்தாலும் நாங்க கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம வாழ்றோம் தெரியுமா? அதுதான் இந்த கால நடு. கைதட்டுங்க. இது ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து சிங்க பெண்கள் நம்ம சொல்றோம்க்கா. ஒரு நாள் 2 நாள் இல்ல. சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் எத்தனை நாள்? 286 நாட்கள் விண்வெளியில இருந்து இந்த பூமியில கால் பதிச்ச சுனிதா வில்லியம்ஸ் வீரமங்குக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சேர்ந்துமே கைத்தல் கொடுக்கலாம். 286 நாட்கள் நாசாவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சாதாரண விஷயமா? அப்போ ஒரு காலத்துல பெண் பிள்ளை பிறந்தா என்ன சொல்லாங்க? தாய்ப்பாலை நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பாலை நீ குடிச்சு கண்ணுறங்க நல்லபடி. அடுத்த ஒரு ஜென்மம் வந்து ஆனா நீ பிறந்தா பூமியில பிறக்கணும், போய் வாடி அன்னக்கிளின்னு கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு உச்சி முகூர்த்த முத்தம் கொடுத்து வரவேற்கிறது தான் இந்த காலம் என்று சொன்னால் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதான் செய்கிறதுன்னு சொல்றாங்க. அருமையானவர்களே, அதுல நீங்க மரியாதை இல்ல மரியாதை இல்லன்னு சொன்னீங்க. இன்னைக்கு கணவனுக்கு மரியாதை கொடுக்கறாங்களான்னு கேட்டீங்க. என்கிட்ட கேட்டா இந்த காலத்துல புருஷனுக்கு மரியாதை தர வேண்டிய தேவையே கிடையாது. என்னமா அப்படி சொல்லிட்டீங்க? நிஜமா உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேளுங்க. இந்த சாரி உங்க சாரி தானே? ஆமா. எவ்வளவு ரூபான்னு வாங்க? என்ன பக்கத்து வீட்டுக்காரட்ட இருந்து உருவிட்டா நான் போட்டு வர முடியும்? நீங்க அப்படி போட மாட்டீங்க. இது எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க. 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்குமா? 1200 ரூபாய் உங்க காசுல வாங்குனது. சரி, உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு சொந்தம். ஆமா. அந்த வளையல் செட் என்ன விலை? இது எவ்வளவு? இதுவும் 500 ரூபாய் இருக்கு. இது ஒரு 550 ரூபாய். 550 ரூபாய் வளையல் செட். இதுக்கு பேசாம நீங்களே சொல்லிட வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு வெக்கப்பட்டு? சரி, 550 ரூபாய். 550 ரூபாய் வளையல் செட் உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு சொந்தம். ஆமா. வாட்ச் என்ன விலை? வாட்ச் 2000 ரூபாய். 2000 ரூபாய் வாட்ச் உங்க காசுல வாங்கியாச்சு, உங்களுக்கு தான் சொந்தம். ஆமா. செல்போன் என்ன விலை? ஒரு 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் செல்போன் உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு தான் சொந்தம். ஆமா. அப்படிதானே? ஆமா. இதே மாதிரி இன்னைக்குள்ள பெண்கள்லாம் 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுத்து புருஷனை விலைக்கு வாங்கி வச்சிருக்கோம். நாங்க ஆட்டுனா ஆட்டணும், அரைன்னா அரைக்கணும், துவன்னா துவைக்கணும், வான்னா வரணும், போன்னா போகணும். எதுக்கு மரியாதை தரணும்னு கேக்குறேன். கையை கட்டுங்க. விலைக்கு வாங்கின புருஷனுக்கு என்ன மரியாதைன்னு கேக்குறேன். நீங்க சொல்லாமலே எங்க கைத்தட்டல் வருது. பாத்தியா எப்படி குலுங்கி குலுங்கி சிரிக்காங்க பெண்கள்லாம். கடையநல்லூரா? ஆமா. வேளாங்கீரம் புருஷனை போட்டு அடிக்கலாம், நீ இலக்கி கொடுக்கா, பண்பாடு உயர்ந்து வருங்கா, கலாச்சாரம் உயர்ந்துறான். புருஷனை போட்டு அடிக்கலாம், மரியாதை கொடுங்கம்மா. புருஷனுக்கு மரியாதை கொடுங்க. உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நமது கலாச்சாரத்தை காப்பதற்காக வேளா வெயில்ல போய் உழைச்சி உங்களுக்கு சோறு போடுறா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மகள், நீங்க கூறு போடுறீங்க. அப்ப எங்க கலாச்சாரம் எங்க இருக்கு? இதே கேள்வி நானும் உங்கள்கிட்ட வரேங்க. புடவை அங்க புடவை தானே மீண்டும் முதல்ல இருந்தா? ஆமாங்க. எவ்வளவுக்கு விலைக்கு? 1500. 1500 ரூபாய்க்கு விலைக்கு வாங்குனது உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு தான் சொந்தம். ஆமா. புடவைய வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. புடவை கடையில போய் உட்கார்ந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, வந்துட்டீங்க. ஆமா. வளையல் 500 ரூபாய்க்கு வாங்குனது உங்க காசுல வாங்குனது வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா. வளையல் கடையில போய் உட்காரல இல்லையா? செல்போன் என்ன விலைக்கு வாங்குனீங்க? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குனீங்களா? என்னாச்சு? என் மனைவி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காள. உங்களுக்கா? காலை 4 மணிக்குள் வாசல் தெளிக்க வந்து விடவும். வாசல் நீங்க தான் தெளிப்பீங்களா? ஆமாப்பா, எல்லா வேலையும் நான் தான் பாக்கேன். எவ்வளவு செல்போன் வாங்கினீங்க? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின செல்போன் உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு தான் சொந்தம். செல்போனை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா. சித்ரா, உங்க புருஷனை நீங்க எவ்வளவு விலைக்கு வாங்கிருக்கீங்க? 50 பவுன் நகைக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்துக்கும். நமது கலாச்சாரம் எங்கே போய் கொண்டிருக்கிறது நல்லா சிந்தித்து பாருங்கள் பெரியவர்களே. இப்ப நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்குறோம். நம்ம விலைக்கு வாங்கின ஆட்டுக்குட்டியை என்ன செய்வோம்? அதுக்கு கழுத்துல ஒரு கயத்தை மாட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இதானா? இதே போல புருஷனை நீங்களும் விலைக்கு வாங்கியிருக்கிறீங்களா? உங்க கருத்துப்படி பார்த்தா, சட்டப்படி தர்மப்படி பார்த்தா நாங்க தானே உங்க வீட்டுக்கு வரணும். நீங்க என்ன பண்ணாங்கிட்டீங்க? எங்க பொறுத்தாலும் எங்க வீட்டுக்கு ஏன் வாரிய? நீங்க கை தட்டுங்க அண்ணாச்சி. இப்ப தட்டுங்களா பாப்பா? நல்ல ஜோரா கை தட்டுங்க, நல்ல ஜோரா கை தட்டுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கை தட்டுங்க. இல்ல, நான் நீங்க 2 பேருமே விவரம் புரியாம பேசுறீங்க. கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் வரதட்சணை வாங்கக்கூடிய ஆண்களா? அண்ணன் வரதட்சணை வாங்கல நீங்க யாருமே. வரதட்சணையே வாங்காத ஆண் சிங்கங்கள் ஜோரா ஒரு கைத்தல கொடுக்கலாம். அப்படிதானக்கா? இல்ல, கம்மியா இருக்க. கட்டில் மிக்ஸி பீரோ வரதட்சணை கொடுத்தன வந்தீங்க. அப்ப நீங்க கை தட்டுங்கக்கா.
நடுவர் அவர்களே, பொதுவா நீங்க ஆண்கள் வரதட்சணை வாங்குறார்கள் சொல்லப்படாது. ஏன்னா அது வரதட்சணையே கிடையாது. இப்போ 2004 சுனாமி வந்து அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் அரசாங்கத்திலிருந்து என்ன கொடுத்தா? சுனாமி நிவாரண நிதியும் கொடுத்தா, நிவாரண பொருட்களும் கொடுத்தாங்க. இப்ப நம்ம ஓகி புயல் வந்து, கஜா புயல் வந்து, நல்லா நினைச்சுக்கிட்டு அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் அரசாங்கத்திலிருந்து நிவாரண நிதியும் கொடுத்தாங்க, நிவாரண பொருட்களும் கொடுத்தாங்க. இதே போல எங்க மாமனாரு இல்ல நீ நாளையில இருந்து பாதிக்கப்பட போறாள் அவரு கொடுத்த நிவாரண நிதி தான் அது. கைத்தட்டி வருவா என்ன அர்த்தம்? நிவாரண நிதிக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண ஆண்கள் நல்லா கைத்தட்டு கொடுங்க. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, மாப்பிள்ளை வீடு நல்லா வசதியா இருக்கணும், கார் வச்சிருக்கணும், பங்களா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும் மனசும் எச்சதான். என்னைக்கு பணம் சார்ந்து இல்லாமல் மனம் சார்ந்த திருமணம் முடிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் திருமணம்ங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. உண்மையிலே நடுவர் அவர்களே, திருமணம்ங்கிறது அவ்வளவு அழகான ஒரு பந்தம். திருமணம்னா என்ன தெரியுமா? பூ என்ற ஒரு எழுத்து நார் என்ற 2 எழுத்தோடு இணைந்து பூமாலை என்று 3 எழுத்தாகி கழுத்து என்ற 4 எழுத்தில் விழுந்து திருமணம் என்ற 5 எழுத்தில் அறிமுகமாகி குடும்ப வாழ்வு என்று 6 எழுத்து முதல் இரவு என்று 6 எழுத்தில் அறிமுகமாகி குடும்ப வாழ்வு என்று 7 எழுத்தாகி குழந்தை செல்வம் என்று 8 எழுத்தாகி தாய் சேய் பிள்ளை என 9 எழுத்தாகி வாழ்க பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லி உற்றார் உறவினர் வந்து வாழ்த்துறாங்க தெரியுமா? அதுதான் திருமண பந்தம். நடுவர்களே, நான் கேட்கிறேன், கலாச்சாரம் தேஞ்சுக்கிட்டே இருக்குன்னா இன்னைக்கு நாம காடடிச்சு உறவினர்களை அழைச்சி பெரியவங்க முன்னிலையில திருமணம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நம்மிடம் கலாச்சாரம் இருக்கனால்தான் பத்திரிகை அடிச்சு பெரியவர்கள் உற்றார் உறவினரை வரவழைச்சு அம்மன் முன்னாடி அம்மனை சாட்சியாக வைத்து 3 முடிச்சு போட்டு நடக்கக்கூடிய திருமணம் இன்னைக்கும் ஒரே மாதிரி நடக்குன்னா கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதான்னு கேக்குறீங்க? அதே திருமண வீட்டுல அன்னைக்கு ஒரு காலத்துல இருந்தது, பெரியவர்கள் கொண்டு வீட்டுல பத்திரிகை கொடுத்தாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் அந்த வீட்டுல மணப்பெண்ணுக்கு அப்பா அம்மா போய் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பெரியவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் எத்தனை பேர் அப்படி பத்திரிகை குடிக்கிறீங்க? வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறாங்க, வந்துரு. ஆமா, அப்ப சாப்பாடு எப்படி போடுவாங்க, மொய் எப்படி எழுதுறது, அதுலயும் கேளுங்க. மணமகள் அறையில மணமகன் திருமண மண்டபத்துல பாருங்க நிறைய விசேஷம் நடக்கு. அன்னைக்கு பெரியவங்க இருந்து அந்த வருகின்றவர்களை வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறாங்க. நன்றாக சிந்தித்து பாருங்கள் பெரியவர்களே, இன்னைக்கு மணவரையில என்ன நடக்கு? 2 பொம்மையை கொண்டு விட்டுருக்கான். அது செருப்பு கலங்க வாரவனையும் கும்பிடுது, வாங்க. பத்திரிகை வைக்காதவன் ஓசி சாப்பாட்டுக்கு வந்திருக்கான், அவனையும் பார்த்து வாங்க வாங்க. நீ பொம்மையை கொண்டு விட்டுருக்காங்க. நடுவர்களே, பேருக்காக இந்த கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பத்திரிகை வைக்காதவன அந்த கல்யாண வீட்டுல வந்து மணமக்களை வாழ்த்துறான்னா அவனுடைய மனசு உண்மையிலே பெருசு. நடுவர்களே, அதெல்லாம் இருக்கப்பட்டுங்க. ஆனா இன்னைக்கும் நம்ம பண்பாடு என்ன தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை வாங்க உட்காருங்கன்னு சொல்லி வந்த உடனே குடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம தண்ணி கொடுக்கறோம் தெரியுமா? அந்த கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தானே இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் உட்கார் பேசாம பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டு வாசல்ல வந்து என்னன்னா திண்ணை வைத்து கட்டியிருப்பாங்க, அப்படிதானங்கய்யா? திண்ணை வைத்து கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த கோவிலுக்கு போறவங்க அந்த போற வழியில திண்ணையில உட்கார்ந்துட்டு போனா அவங்க கோவிலுக்கு போறக்கூடிய புண்ணியம் நமக்கு பாதி வருமா? அந்த திண்ணையில உட்கார்ந்துட்டு போறது. மோர் கொடுப்பாங்க, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. இது எல்லாமே அந்த கலாச்சாரம் பண்பாடு அன்னைக்கு இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு திண்ணை கட்டின வீடு இருந்துச்சா? பூரா வீட்டை சுத்துற காம்பவுண்ட் சோறு, காம்பவுண்டுக்கு மேல கண்ணாடியை குத்தி வச்சிருக்கான். எவனும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுடா. வீட்டை கட்டினா வீட்டை கட்டி கதவை வச்சா, கதவை நம்ம பூட்டை வச்சா, பூட்டை நம்ம சாவி வச்சா, சாவியை நம்ம சிசிடிவி கேமரா வச்சா, சிசிடிவி கேமரா நம்ம நாயை வச்சா, நாயே வைக்காம இவனே நாயை மேற்பி உட்காந்துருக்கான். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப கலாச்சாரம் அப்படிலாம் கிடையாது. நடுவர்களே, நாய வச்சிருக்கான் அவன் இருக்கான்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்குள்ள காலத்துல நாம தை திருநாள் இருக்குல்ல, அந்த தை திருநாளை கூட தை முதல் நாளை உழவர் திருநாளாக இன்று வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம கலாச்சாரம் தேஞ்சினா நாம எங்க பொங்கல் விழா கொண்டாட போறோம்? ஆனா பொங்கல் சொல்லாதீங்கக்கா. அக்கா நீங்க எல்லாம் பொங்கல் வைப்பீங்களாக்கா? ஆமா, பொங்கப்பானை வைப்பீங்களா? ஆனா என் வீட்டுல எல்லாம் பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பானைய வச்சாலே பாரதி பொங்கப்பானைய வச்சாச்சு வீட்டுக்குள்ள போ அப்படின்றாரு. என் வீட்டுக்காரு, பாரதி பொங்கப்பானைய வச்சாச்சு வீட்டுக்குள்ள போன்னு என்ன அனுப்பிச்சு விட்டுருவாரு. நான் கேட்டேன் ஏன் மாமா அப்படின்னு. என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? இருங்க அவனை நான் பாத்துறேன், என்னையதான் பாத்துட்டு இருக்கான். என்ன சொன்னாரு தெரியுமாக்கா? என்ன சொன்னாரு? பொங்கப்பானைய வச்ச உடனே என்னை வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருவாரு. என்ன
ஏமாமா பொங்க பானை வச்ச உடனே என்ன பாரதி வீட்டுக்குள்ள போன்னு சொல்லிருந்தீங்கன்னு கேட்டேன். ஏன் தெரியுமாக்கா, என்னை நாட்டு சக்கரைன்னு நினைச்சு தூக்கி பொங்க பானைக்குள்ள போட்டுருவாங்களாம்க்கா. உங்களையா? அது கருப்பட்டி நினைச்சு அந்த பிள்ளைய உள்ள போட்டுருவாங்களா? ஆனா எங்க வீட்டுக்காரரும் பொங்கல் அன்னைக்கு கோலம் போட இதுக்கு சிவராஜனை நினைக்காங்க, பேசாம போட்டு தொலைச்சிருக்கலாம் அவங்களால. நடுவர்களே, பொங்கல் அன்னைக்கு கோலம். ஆனா உங்களை மட்டும் போட முடியாது. ஏன்னா ஒரு பொங்க பானைக்குள்ளே ஒரு பொங்க பானையை போட முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. பொங்கல் அன்னைக்கு கோலம் போட கூட என்ன வாசலுக்கு வர விட மாட்டாருங்க. ஏன் தெரியுங்க? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமாக்கா? பொங்கல் அன்னைக்கு நான் வாசல்ல வந்தேன்னா யாராவது என்ன பார்த்து கரும்பு கட்டுன்னு சொல்லி தூக்கிட்டு போயிருவாங்களாக்கா. நீங்களே நாட்டு சக்கரையா இருக்கும்போது நான் கரும்பு கட்டா இருக்க மாட்டேனா? கரும்பு கட்டா? ஐயோ அவர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல காலையில எழும்பி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க பணிகளை ஒவ்வொரு பெண்ணும் நிறைவாக செய்யும் வரை நம்முடைய கலாச்சாரம் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி, என்னைக்குமே அது தேய்வதில்லை என்று சொல்லி, தமிழ் கலாச்சாரம் என்பது தேயவில்லை, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா ஆஹா, பெரிய கைத்தறல கொடுக்கலாம். நிறைய கலாச்சாரம், நிறைய கோவில் பக்தியா இருக்கட்டும், இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனா நான் உண்மையிலேயே நான் கேட்கிறேன், நல்லா ரசிக்கிறீங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி. தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதான் மாறி மாறி. ஒருத்தர் நடந்த சம்பவம்ங்க. ஒருத்தர் சொல்றாரு, உலகத்தையே சுத்தி வந்துட்டேன், என் வீட்டு வாசல்ல இருக்க கூர்கா கிட்ட என்னால பேச முடியல. உலகத்தையே சுத்தி வந்துட்டேன், என் வீட்டு வாசல்ல இருக்க கூர்கா கிட்ட என்னால பேச முடியல, ஏன்னா ஹிந்தி தெரியாததுனாலனார். அவன் கூர்கா என்ன சொன்னா தெரியுமா? நீங்க ஏன் அப்படி நெகட்டிவா நினைக்கிறீங்க? ஹிந்தி தெரியாட்டாலும் உலகம் முழுக்க சுத்தி வந்துட்டீங்க, ஹிந்தி தெரிந்தும் உங்க வீட்டு வாசல்ல கூர்காவா நான் நிக்கிறேன் பாத்தீங்களா, இதுதான் தமிழின் ஆளுமை அப்படின்னு சொன்னாராம். அப்ப யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் சொன்னாரு பாரதிதாசன். இன்னைக்கு அந்த தமிழ் கலாச்சாரம், ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் தடபுடலா நடக்குது. உண்மையிலே ஒரு 60வது கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க சார். நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்கள் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. பயங்கர தடபுடலா அவ்வளவு தூரம் கிராண்டா இருந்துச்சு. பாகுபலி செட்டே தோத்து போயிரும் போல அவ்வளவு கிராண்டா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணமே இவ்வளவு கிராண்டா பண்றீங்களே, உங்களோட 25வது கல்யாண நாள் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. என் ஒய்ஃப் அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர், இப்ப 60வது கல்யாண நாள், இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு. என்னுடைய ஒய்ஃப் அந்தமான்ல இருந்து இப்ப ரிட்டர்ன் இப்ப கூட்டிட்டு வர போறோமா அப்படின்னாரு. புரிஞ்சு போச்சா? 60 வருஷம் 60வது கல்யாணத்தை அப்ப எவ்வளவு பிக்கல் பிடுங்கல்ல இருந்திருக்கிறாங்கன்னு ஆண்களின் நிலைமையை யோசிச்சு பாருங்க. உண்மையிலே சினிமா பாட்டா எடுத்துக்கட்டும், இன்றைக்குள்ள சினிமா பாடல்களை மட்டும்தான் ஆங்கிலம் கலக்குது, அன்னைக்குள்ள சினிமா பாடல்கள் ஆங்கிலம் கலக்கலையா? பாட்டு போட்டிருந்தான், கேட்டு கோடி உருமி மேலும் பாட்டு கோடி ராகம் தாளம், பாட்டு கோயே மாமா மஞ்சிட்ட பட்டி காட்டு ராகம் தாளம், விஷால் we meet together in the morning evening night till the dawn, we meet together in the morning evening night till the dawn. உங்கள் தாளங்கள் ஜங்கிள், என்னை பாருங்கள் அங்கிள், உங்கள் தாளங்கள் ஜங்கிள், என்னை பாருங்கள் அங்கிள், ஆட்டம் கொண்டாட்டம் ஹோ ஹோ, ஆட்டம் கொண்டாட்டம் ஹோ ஹோ, MICT குடுமி அங்கிள், வாழ்க்கை உன்னோடு, MICT குடுமி அங்கிள், வாழ்க்கை உன்னோடு, பாப்பா 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 பாப்பா. இந்த பாடல் கேட்டிருக்கீங்களா? பெரியவங்க கேட்டிருந்தவங்க ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். சிவாஜி கணேசன் அவர்களும் யாரு ஜெயலலிதா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே பட்டிக்காடா பட்டணமா இந்த பாடல் வரிகளை எழுதுனது யார் தெரியுமா? நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இந்த பாடலை எழுதுனாங்க அப்படின்னு சொன்னது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப அன்னைக்கும் சினிமால ஆங்கிலம் கலந்து இருந்துச்சு. இன்னைக்கும் பாட்டு போட்டிருக்கான், எவ்ரிபடி லிசன சம்ப பம்ப ரூம்ப தும்பா, எவ்ரிபடி மெம்ப ஜம்ப பெம்ப காலன பாரு, எவ்ரிபடி மூவ் இட் மூவ் இட் மூவ் இட் மூவ் இட் மூவ் இட் நவ, எவ்ரிபடி ரன்னிங் கமிங் இட்ஸ் டைம் டு பாரு. அர்த்தம் தெரியுமாடா அந்த பாட்டுக்கு? ஒரு பாட்டு பாடின இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. சத்தியமா இதெல்லாம் தமிழ் பாட்டு தாங்க.
அப்ப இன்னைக்கும் இந்த மாதிரி பாடல் வந்திருக்கு. அப்ப தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு.